சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாதம் பெற்றுருவாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டத் தொகையடியார் பதம் போற்றி, கொள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சென்பதும திருத்தாள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, கல்லாலின் குடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி, வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம், கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும், வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன், சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீரூழி தழைகமாதோம். ஆடக மதுரை அரசே போற்றி, உடல் இலங்கு குருமணி போற்றி, அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இல்லாமல்ல ஈர்த்தென்னை ஆட்கொண்ட அருதரும் அங்கையர்கண்ணித்தாயாருடன் ஆகிய அருள் நிறை செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி, இச்சிறியனை இச்செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய திருவடி தாமரைகளை மனம்பாக்கு காயத்தினாலே வணங்கி, இந்த வழிபாட்டிற்கு வித்திட்டு இருக்கக்கூடிய ஞானாசிரிய பெருந்தகையினுடைய திருவடி தாமரைகளையும் மனமொழிமைகளாலே வணங்கி, அருள்தரும் மரகதவள்ளி தாயாருடன் ஆகிய நிறை பட்டியம் பெருமானுடைய கருணையினாலும் நந்தம் பெருமக்களாக விளங்கக்கூடிய நாயன்மார் குருவருளாலும் திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு அருள்நிறை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவ்வகையிலே இந்த வாய்ப்பை கருணையோடு தந்த திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து எழுந்தருளிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் சிறியேன் மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி மகிழ்ந்து, சேக்கிழார் பெருமானுடைய பெரும் அருட்கொடையாக விளங்கக்கூடிய பெரிய புராணமாகிய ஞான நூலினை அவருடைய வாக்கிலே நாம் சிந்தித்து வரக்கூடிய வாய்ப்பை திருவருள் வழங்கி இருக்கிறது. அவ்வகையிலே இலைமலிந்த சருக்கம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது சருக்கமாக அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலே நாம் எரிபத்த நாயனாருடைய புராணத்தை தொடர்ந்து ஏனாதிநாதர் உடைய புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எயினனூர் என்று சொல்லக்கூடிய அருமையான திருத்தலத்திலே அவதாரம் செய்த ஏனாதிநாதர் பெருமானுடைய திருவடியை மறவாத சிந்தையுடையவர். அது மட்டுமல்லாமல் இந்த உலகிலே தனக்காக செய்யக்கூடிய தொழிலிலும் வரக்கூடிய வளங்களை எல்லாம் இறைவனுடைய அடியாருக்கு ஆக்கி அந்த தொண்டினை செய்யக்கூடிய ஒரு பெருமகனார் ஏனாதிநாதர். இப்படி உலகியல் தொழிலும் உயிருக்குரிய தொழிலான வழிபாடும் என்று செய்தாலும் அந்த உலகியலில் வரக்கூடிய செல்வத்தையும் அடியார்களுக்கு முழுமையாக ஆக்கி தொண்டு புரியக்கூடியவர் ஏனாதிநாதர். அப்படி அவர் சேர்க்கக்கூடிய வளம் அவருடைய
வாழ்பயிற்றும் தொழிலின் அடிப்படையில் அவருக்கு கிடைக்கக்கூடியது. அரசருக்கு அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசருடைய படை வீரர்களுக்கும் ஏனாதிநாத நாயனார் வாழ்பயிற்சியை தொடர்ந்து பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு ஆசிரியத்தன்மை நிறைந்தவராக பணி செய்து வரக்கூடிய நிலையில் அதே பணியை செய்யக்கூடிய ஒருவன் நாயனார் மீது பொறாமை என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவரை போட்டி என்று சொல்லக்கூடிய நிலையில் வைத்து ஆசிரியத்தன்மையுடைய ஏனாதிநாதர் போல தானும் ஆக வேண்டும் என்று முறையான வழியிலே சிந்திக்காமல் பொறாமை அடிப்படையிலே அவன் ஒருவாறு ஏனாதிநாதர் மீது ஏழா இகழ் புரிந்தான் அப்படிங்கிற ஒரு 7வது திருப்பாடல்ல கடந்த வகுப்புல நிறைவு செய்தோம். தான் ஆள் விருத்தி கெட அவன் கொண்ட பொறாமை கொண்ட அவனுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னா, பிழைக்கும் வழி கெட தங்கள் குலத்தாயத்தின் ஆனாத செய்தொழிலாம் ஆசிரியத்தன்மை வளம் மேல் நாளும் தான் குறைந்து. பொறாமை கொண்டவனுக்கு பிழைக்கக்கூடிய அந்த வழி, பிழைக்கும் நெறி, அவன் செய்யக்கூடிய தொழில் தான் அவன் பிழைக்கிறதுக்கு வழி. ஆனா அந்த பிழைக்கக்கூடிய வழியானது அவன் மனதிலே கொண்ட பொறாமையினால் கெட்டது அப்படின்னு சேக்கிழார் பெருமான். எப்படி கெட்டது அப்படின்னா, ஏனாதிநாதர் போல அதிசூரனும் வாழ் பயிற்றுவிக்கக்கூடிய தொழிலில் ஈடுபட்டவன், அவனும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவன். பொறாமை வந்ததுனால அந்த ஆசிரியத்தன்மை நாளுக்கு நாள் குறைந்தது. அதே நேரத்தில் மற்ற அவர்க்கே மேம்படலாள். மற்ற அவர்ங்கிறது இந்த இடத்துல ஏனாதிநாதர். அதிசூரன் பொறாமையினால் அவன் ஆசிரியத்தன்மை நாளும் நாளும் குறைந்தது, பிழைக்கும் வழி கெட்டது. ஆனா அதற்கு அப்படியே மாறாக ஏனாதிநாதருக்கு ஆசிரியத்தன்மை மிகுந்தும் அவருக்கு பிழைக்கக்கூடிய வழி பெருகியும் குறையாம நிறைந்தும் இருந்தது. ஏனாதிநாதர் திறத்து ஏழா இகழ் புரிந்ததனால் இந்த நிலை உண்டானது என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு அருமையாக காட்டினார். 7வது பாடல சொன்னார், அழுக்காறு அவா வெகுழி இன்னா சொல் அறம். இதெல்லாம் இருக்கக்கூடாததான் அறவாழ்வு அப்படின்னு நமக்கு திருவள்ளுவர் சொல்லுவார். அழுக்காறுனா பொறாமை. இங்கே அதிசூரனுக்கு அதுதான் மனதில இருந்தது. அதனால் அவன் ஏழாயிகள் புரிந்ததனால அவனுடைய நிலையை சொன்னார். தொடர்ந்து 8வது பாடல இருந்து நாம் இந்த வகுப்புல தொடர்ந்து சிந்திப்போம். கதிரோன் எழ மழுங்கி கால் சாயும் காலை, கதிரோன் எழ மழுங்கி கால் சாயும் காலை மதிபோல் அழிந்து பொறா மற்ற அவனும் சுற்றப்பதியோர் உடன் கூட பண்ணி அவர் அமர் மேல் சென்று எதிர்ப்போர் விளைப்பதற்கே எண்ணி துணிந்து எழுந்தான். இந்த பொறாமையினால் அவன் என்ன செய்யறான் அப்படிங்கிற செய்கையை சேக்கிழார் பெருமான் இந்த பாடல் அருமையாக சொல்றார். அதுக்கு ஒரு ஓமை சொல்றார். கதிரோன் எழ மழுங்கி கால் சாயும் காலை மதிபோல் அழிந்தான் அதிசூரன். அவன் கொண்ட அழுக்காறு எப்பேற்பட்டது, அதுக்கு ஒரு ஓமை அருமையாக சேக்கிழார் பெருமான் சொல்றார். கதிரோன் அப்படிங்கிறவன் சூரியன், எல்லாருக்கும் தெரியும், ஞாயிறு. இந்த சூரியன் உதிக்கும் பொழுது என்ன நடக்கும்? இந்த சூரியன் எழ மழுங்கி கால் சாயும் காலை. இப்ப நீங்க இரவு பொழுதுல பாத்தீங்கன்னா சந்திரன் அந்த ஒளி நமக்கு அந்த இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய வேளையில அந்த நிலவினுடைய ஒளி என்ன பண்ணுங்க, அந்த இருளை விளக்கக்கூடிய நிலையில நமக்கு இருப்பதை பார்க்கலாம். இந்த நிறைமதி காலத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு வெளிச்சம் நமக்கு நிலவு ஒளி நமக்கு கொடுக்கும். அதே நிலவு காலை பொழுது சூரியன் எழும் பொழுது என்ன ஆச்சு? அது என்ன ஆச்சுன்னா, கால் சாயும் மழுங்கி கால் சாயும் காலை மதிப்போல். சூரியன் உதயம் ஆகும் பொழுது சந்திரனுடைய அந்த ஒளிக்கதிர்களை என்ன ஆகுங்க,
அது ஒளி வீசும் தன்மை, அதெல்லாம் ஒளிதான். ஆனாலும் கதிரவன் கதிர் வீச்சு ஒளிக்கு முன்னால நிலவினுடைய ஒளி என்ன ஆயிடுங்க, அடங்கி இருக்கும், மழுங்கி இல்லாம போச்சு. சூரியன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, நில ஒளி ஏதாவது பார்க்க முடியுமா? இப்ப நில ஒளி இல்லாம போச்சு. அதுபோல அதிசூரன் அழிந்து பொறா மற்றவன். அப்ப இந்த இடத்துல சூரியன்கிறது ஏனாதிநாதரை சொன்னார். ஏனாதிநாதர் வந்தாருன்னா அதிசூரன் என்ன ஆக போறான்? மதி போல் அழிந்து. அதிசூரன் தான் மதி, ஏனாதிநாதர் தான் கதிரோன், கதிரை உடையது. ரெண்டுமே கதிர் உடையது. ரெண்டு பேருமே வாழ்பயிற்றுவிக்கும் தொழிலை செய்பவர்கள். சூரியனுக்கு கதிர் உண்டு, நிலவுக்கு சந்திரனுக்கு கதிர் உண்டு. அதுபோல இந்த இரண்டு பேரும் ஏனாதிநாதரும் அதிசூரனும். ஆனா அதுல ஏனாதிநாதர் கதிரோன் போல அழுக்காறு கொண்டதனால அதிசூரன் மதிப்போல் கதிரவன் ஒளியின் முன்னால மழுங்கி அழிந்து பொறா மற்றவனும் சுற்ற. பொறாமை கொன்ற மற்ற அவன் அதிசூரன். சுற்றப்பதியோர், இந்த பொறாமை பூண்டதனால சேக்கிலார் அவன் என்னன்னு சொல்லிட்டாருன்னா மற்ற அவன் அப்படின்ட்டார். அவன் நம்மால் இல்லைங்க, மற்றவன். ஏன்? மற்றவன் பொறாமை இருந்ததுனால அவன் ஏனாதிநாதரோட வச்சு பேசக்கூடாது. நீங்க சூரியன் சந்திரன் சொன்ன உடனே ரெண்டு பேரும் ஒன்றும் நினைச்சுக்காதீங்க. அது அடுத்த வார்த்தையில சொல்றார். சூரியன் சந்திரன் நம்ம ரெண்டு பேருமே வாழ்பயிற்றுவிக்கக்கூடிய தொழிலை செய்யறாங்க, ரெண்டு பேரும் ஒன்னாற்றுக்குதுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அவன் மற்றவன், பொறாமை பூண்ட அயலோன் அப்படின்னார். அவன் என்ன பண்ணனா, சுற்றப்பதியோர் உடன் கூட பண்ணி. அருமையா சேக்கிழார் பெருமான் அந்த பாடல் சொல்றாரு. சுற்றப்பதியோர் உடன் கூடல, சுற்றம் பதி ரெண்டு சொன்னார். சுற்றம்னா உறவு, சுற்றி இருப்பதனால. பதியோர்னா அந்த தளத்துல இருப்பவர்கள், பதினா அந்த ஊர் தளம். இருவகையான திறத்தை என்ன பண்ணா அதிசூரன் மற்றவனும் கூட பண்ணி. ஆனா அவங்களா கூடலைங்க, இவனா பண்ணனா. என்ன பண்ணா, வாங்க வாங்கன்னு அவன் கூட பண்ணி. இப்படி அருமையா சொன்னார் பாருங்க. சுற்றப்பதியோர் உடன் கூட பண்ணி அவன் திரட்டினான். அதிசூரன் அவன் கூட சேர்ந்து போர் செய்வதற்கு தன்னுடைய உறவு சுற்றத்தாரையும் தளத்தில் இருப்பவர்களையும் என்ன பண்ணா, திரட்டினான். வழிய போய் வாங்க என் கூட வாங்கன்னு திரட்டுகிறான். எதுக்கு? அமர்மேல் சென்று எதிர்ப்போர் விளைப்பதற்கே சுற்றப்பதியோருடன் கூட பண்ணி. எதுக்காக அவங்களாம் திரட்டணும் அப்படின்னா, போர் செய்வதற்கு. என்ன போர்? எதிர்ப்போர். எப்படியாவது அவரை ஜெயிக்கணும், எப்படியாவது அவரை வெற்றி கொள்ளணும். ஏன்? அவன் தான் சொன்னானே, எதுக்காக அப்படின்னா அவர் இடத்துல தான் இருக்கணும். இவருக்கு மட்டும் எப்படிங்க, இவருக்கு மட்டும் அரசன் டியூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பணி நல்லா செய்யறாருன்னு பொன்முடிப்பையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நெல்லு, பொண்ணு, பட்டு எல்லாம். திரும்பி கூட நம்மள எல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு அழுக்கார் பொறாமை. அந்த இடத்துல நாம் எப்படியோ வந்துடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? போய் அரசே நானும் நல்லா சொல்லி தருவேன் அப்படின்னு. மன்னன் என்ன சொல்லுவாரு? அதான் தெரியுமே, நீ சொல்லி தந்ததுதான் அப்படிம்பாரு. அப்போ என்ன பண்ணிருக்கணும்னா, ஏனாதிநாதரை விட இன்னும் சிறப்பா பயிற்றுவித்து, நல்ல கலைகளை பயிற்றுவித்து அதன் மூலியமா உயர்வதற்கு முயற்சி செஞ்சிருக்கணும். ஆனா அவன் செய்யல. ஏன்? அழுக்காறு. அந்த அழுக்காறு என்ன அடுத்தது கொண்டு வரும்? வெகுளி, கோபம். அடுத்தது என்ன வரும்? பொறாமை இருந்தா உடனே வருவது என்னதுன்னா கோபம். படிநிலை சொல்றார். எதிர்ப்போர் விளைப்பதற்கே எண்ணி துணிந்தெழுந்தான். யாரும் வரல, இவனே போய் திரட்டுறான். சும்மா வருவாங்களா என்ன? ஏதாவது கொடுத்து ஏதோ பண்ணி ஆளை திரட்டி
போர் செய்வதற்கு ஆளை திரட்டி கொண்டு துணிந்து போர் செய்வதற்கு எண்ணம் கொண்டு துணிந்தெழுந்தார். இந்த பொறாமை என்ன பண்ணிடுச்சு? எடுத்தது வெகுளியை கொடுத்துருச்சு. என்ன ஆனாலும் சரி, ஒரு இன்னைக்கு எப்படியாவது வெற்றி பெற்றணும் அப்படின்னு துணிந்து எழுகிறான். தோள் கொண்டவள் ஆண்மை சுற்றத்தொடும் துணையாம் கோள் கொண்ட போர் மல்லர் கூட்டத்தொடும் சென்று வாழ் கொண்ட தாயம் வழியாரே கொள்வது. வாழ் கொண்ட தாயம் வழியாரே கொள்வது என மூழ்கின்ற செற்றத்தான் முன் கடையின் நின்று அழைத்தான். எல்லாத்தையும் திரட்டிட்டு எங்க போனா அப்படின்னா நேரா கடை போனான். கடை அப்படிங்கிறது வீட்டு வாசல். யாருடைய வீட்டு வாசல்? ஏன்னா அங்கதானே போர் செய்ய கூப்பிட போறார், அவர் வீட்டுக்கு தான் போறார். சொல்றாரு பாருங்க, தோள் கொண்ட வள் ஆண்மை சுற்றத்தொடும். வள் ஆண்மை தோள் கொண்ட சுற்றம். முன்ன பாட்டு சொன்ன மாதிரி திரட்டலாம் பாருங்க. அந்த சுற்றத்தாரை எல்லாம் கூட்டிக்கிட்டு துணையாம் கோல் கொண்ட போர்மல்ல. அப்ப அந்த சுற்றத்தார் எப்படி வருவாங்கன்னா பதியோர் மாதிரி வர மாட்டாங்க. ரெண்டு சொன்னார் சேக்கிழார். சுற்றத்தார் எப்படி வருவாங்க? இந்த உரிமை இருக்குது அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, நம்மாலியா அப்படின்னு ஒரு உரிமையோட வராங்களாம். வலிமை அதான் தோள் கொண்ட சுற்றம். அந்த பதியோருக்கு போட்டாரு கோல் கொண்ட போர் மல்ல. அது என்னங்க கோல் அப்படின்னா? ஒண்ணு கோல் மூட்டுறது. இங்க என்ன பொருள் அப்படின்னா கூலி, கூலிக்காக வந்தவர்கள். கோல் கொண்ட போர் மல்லர் அப்படின்னு ரெண்டு. அந்த போர் மல்லர்கள் கூட வந்தவங்க கூலிக்காக வந்திருக்கிறாங்க. சுற்றத்தார் அந்த சுற்றம் என்ற அடிப்படையில வலிமையோடு வந்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு கூட்டத்தோடும் ஆண்மை தோள் கொன்ற சுற்றத்தோடும் கோல் கொண்ட போர் மல்லர் கூட்டத்தோடும் சென்று போன உடனே என்ன பண்ணாம சத்தம் போடுறான். என்னன்னு சொல்றான் பாருங்க, வாழ் கொண்ட தாயம் வழியாரே கொள்வது என மூழ்கின்ற செற்றத்தான் கடையின் முன் நின்று அழைத்தான். இந்த முன் எடுத்து கடைக்கு பின்னால போட்டு, கடையின் முன் நின்று மூழ்கின்ற செற்றத்தான் கடையின் முன் நின்று வாழ் கொண்ட தாயம் வழியாரே கொள்வது என அழைத்தான் அப்படின்னு பொருள். வந்தவன் எப்படி வந்தான் அப்படின்னா மூழ்கின்ற செற்றம். அப்படியே கனன்று அப்படியே உள்ள அப்படியே நெருப்பு கனன்று இருக்குது. அப்படியே அது வார்த்தையா வருது. செற்றம் கோபம் மூழ்கிறது. அந்த மூழக்கூடிய கோபத்தினால் என்ன சொல்றான்? அந்த நான் ஏனாதிநாதர் இல்லத்தின் முன்பு நின்று கோபத்தினால் சொல்றானா, வாழ் கொண்ட தாயம் வலியாரே கொள்வது. வாழ் கொண்ட தாயம், தாயம்னா உரிமை. இந்த வாளை கொண்டு பயிற்றுவிக்கக்கூடிய உரிமை இனி வலிமையுடையவரே கொள்வது. இத்தனை நாள் வலிமை இல்லையா இருக்குது, இப்ப ரெண்டு பேர்த்துல யாருக்கு வலிமை அப்படின்னு போட்டி போட்டு பார்த்தா தான் தெரியும். அதனால நம்ம ரெண்டு பேர்த்துல யாருக்கு உரிமை? வாள் பயிற்சி பயிற்றுவிப்பதற்கு யாருக்கு உரிமை என்பது அந்த வழியார்னா போரில் வெல்லும் வலிமையுடையவரே குல உரிமை தொழிலாக இருக்கக்கூடிய இந்த வாழ் பயிற்றும் தொழிலை செய்ய வேண்டும் அப்படின்னு சத்தம் போடுறோம். அழைத்தான் அப்படின்னு என்ன பண்றான்?
கடைமுன் நின்று வாழ் கொண்ட தாயம் வலியாரே கொள்வது என மூழ்கின்ற செற்றத்தான் அழைத்தான். யார் அழைத்தான்? சேக்கிழார் சொல்றார், வெங்கண் புலி கிடந்த வெம்முலையில் சென்று அழைக்கும் பைங்கண் குறுநரி போல்வான் படை கொண்டு பொங்கி புறம் சூழ்ந்து போர் குறித்து நேர் நின்றே அங்கன் கடை நின்று அழைத்தான் ஒலி கேளா. நாயனார் உள்ள இருக்கிறார், ஏனாதிநாதர் இல்லத்துல வீட்டுக்குள்ள இருக்கிறார். சேக்கிழார் அருமையா சொன்னாரு, உள்ள இருக்கிற நாயனார் எப்படி பாருங்க, வெங்கண் புலி கிடந்த வெம்முலையில். இந்த அதிசூரன் போய் நாயனார் வீட்டு முன்னே இருந்து அழைப்பது எப்படி இருக்குது தெரியுமா? சேக்கிழார் சொல்றார், வெங்கண் புலி கிடந்த வெம்முளையில் சென்றழைக்கும் பைங்கண் குறின் அரியே போல்வான். இந்த காட்சியை பார்த்த உடனே சேக்கிழார் பதிவு பண்றாரு, எப்படி தெரியுமா இருக்குது? வெங்கண் புலி ஏனாதிநாதரை என்ன சொல்றார் சேக்கிழார், அதாவது புலி கிடத்தல் அப்படின்னார். கிடந்த வெம் முளை கொடிய குகை. இந்த புலி என்ன பண்ணும்? வலிமையுடையது. ஏன் புலி சொன்னார்? சிங்கம்னு சொல்லியிருக்கலாமே. புலி அப்படிங்கிறதுக்கு என்னன்னா புள்ளி கொள்வதுன்னு பொருள். புள்ளி கொள்வது, புலிக்குரிய ஆற்றல். நீங்கள் அந்த அதனுடைய இரையை அது சரியாக அப்படியே இந்த குறிவைத்து என்ன பண்ணோம், பாய்ந்து தப்ப விடாமல் பிடிக்குமா. புள்ளி கொள்வது, அது புலிக்குரிய ஆற்றல். இங்கே தானாக வந்திருக்குது இல்லையா? அப்போது நாயனார் எப்படின்னு காமிக்கிறார், வெங்கண் புலி கிடந்த வெம்முலையில். அதாவது புலி இருக்கக்கூடிய அதன் குகையில் சென்று அழைக்கக்கூடிய பைங்கண் குறுநரி போல. இந்த நரிக்கு பைங்கண் நரினார். அது என்ன அப்படின்னா, அப்படியே வஞ்சகம், ஏமாற்று வேலை செய்யக்கூடிய தந்திரம் அப்படின்னு சொல்லலாம். வஞ்சகம். மணிவாசகர் சொல்லுவார், நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்குதியே. நரிப்பு உடையது, அதனால் அதுக்கு பேர் நரி. வஞ்சகம், அதனால் அதுக்கு பேரே அதை சொல்லிட்டார், நரிப்பு உடையதனால் நரி. அந்த நரி போல்வான் அழைத்தான். நாயனாருக்கு புலியையும் அதிசூரனுக்கு நரியையும் சொன்னார். இவன் எதனால் வந்திருக்கிறான்? வஞ்சக எண்ணத்தோடு வந்திருக்கிறான். அது என்ன வஞ்சகங்கிறது பின்னால் தெரியும். பார்ப்போம். படை கொண்டு எப்படி போனா? தனியாக போகல. நீங்கள் ஒன்று நல்லா சிந்திச்சு பாருங்க. 2 பேரும் செய்வது வாழ் பயிற்றும் தொழில். 2 பேரும் வாழ் சுழற்ற, வாழ் வீசுவதற்கு பயிற்சி கொடுக்கக்கூடியவன். இப்போ 2 பேர் தானே, தனியாக 2 பேரும் தானே போட்டி போடணும். அப்போ தானே யார் வலியவர்னு தெரியும். ஆனால் இவனுக்கு பொறாமை, அழுக்காறு, வெகுளி, என்ன செய்யறன்னு தெரியல. அதனால படையே கூட்டிகிட்டு வந்தான். சரி, அவங்கள என்ன புண்ணியம் செஞ்சாங்களோ தெரில. பின்னால் சேக்கிழார் சொல்கிறப்ப தான் தெரியும், அடாடா. அதுபோல் படை கொண்டு போனான். பொங்கி புறம் சூழ்ந்து போர் குறித்து நேர் நின்றே அங்கன் கடை நின்று அழைத்தான் ஒலி கேளா. ஒலி கேளானா அந்த அவன் அழைத்த ஒலி நாயனார் கேட்டார். நாயனார் அறைகூவி அழைத்த சத்தத்தை கேட்டார். ஒலி கேளா, அழைத்தான் ஒலி கேளா. நேர் நின்றே அங்கன் கடை நின்று அழைத்தான் ஒலி கேளா. வந்து நேராக நின்று கூப்பிட்டான் பாருங்க. அந்த ஒலி நாயனாருடைய செவிப்புலத்தில் விழுந்தது. உள்ள இருந்து என்ன பண்றார் நாயனார்? ஆர்கொள் பொற அழைத்தார், ஆர்கொள் பொற அழைத்தார் என்று
அரியேற்றில் கிளர்ந்து சேர்வு பெற கச்சில் செறிந்த உடைமேல் வீக்கி வார்கழலும் கட்டி வடி வாழ் பலகை கொடு போர் முனையில் ஏனாதிநாதர் புறப்பட்டார். வந்த தனியால வந்திருக்கிறானா படையோட வந்திருக்கிறானான்னு தெரியுது நாயனாருக்கு. அதனால எப்படி புறப்பட்டாரு? இப்போ அவன் எப்படி புறப்பட்டா, நம்ம நாயனார் எப்படி புறப்பட்டார்? அவன் என்ன பண்ணான்? திரட்டி கொண்டு வந்தான். இப்போ நம்ம ஏனாதிநாதர் திரட்ட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இப்போ அவர் எப்படி அந்த ஒளி கேட்ட உடனே என்ன கேட்கிறார் நாயனார்? ஆர்கொள் புற அழைத்தார். யார் யாது? எங்க வந்து என்ன அப்படிங்கிற அந்த மாதிரி யாருக்குள் புற அழைத்தார் என்று தெரிந்து கொண்டார். அவன் தான் சொல்லிட்டானே, வலியாரே கொள்வது வாழ்கொள் தாயம், பால் கொண்ட தாயம் வலியாரே கொள்வதுன்னு அவன் சொல்லிட்டான், அறை கூவிட்டான். இதை கேட்ட உடனே அரியேற்றில் கிளர்ந்து சேர்வு பெற. அப்போ உள்ளே இருக்கும் பொழுது இதுக்கு முத பாட்டில் சேக்கிலார் சொல்லும் பொழுது ஏனாதிநாதரை வெங்கன் புலினார், கிடந்துனார், வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப புலி. இப்போ என்ன சொன்னாருங்க? அரியேற்றில் கிளர்ந்ததென, சிங்கம் போல கிளர்ந்து எழுகிறார். எப்படி? அப்படியே சேர்வு பெற கட்சி, இந்த உடை மேல் போருக்கு தயாராகிறார். இந்த உடை மேலே கட்சி அப்படிங்கிறது கட்டுறது. இன்றைக்கி நம்ம சொல்லும் பொழுது கச்சை கட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறோமே, அது என்னதுன்னா கச்சு அப்படின்னு பேர். இந்த இடுப்பில் கட்டுறது. ஏன் அப்படின்னா அந்த உடை எந்த சூழ்நிலையும் நழுவாமல் இருக்கும். நழுவுனா என்ன? இங்கே நமக்கு முதல்ல என்ன கவனம் வரும்? ஆமாம், நம்ம திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லைங்களா, அதுபோல் உடுக்கை இழந்தவன் கைப்போல் ஆங்கே. அந்த நட்புக்கு இலக்கணம் சொல்லும் பொழுது நீ நம்ம உடலில் அணிந்திருக்கக்கூடிய உடை நழுவும் பொழுது யாரையும் நம்ம இந்த கை கேட்குமா, அதை பிடிக்கலாமா வேணாமா அப்படின்லாம் இல்லை. தானாக அது முதல் என்ன பண்ணோம்? இந்த உடையை, அதான் உடுக்கை. நீங்கள் நம்ம திருப்பனந்தாளில் தடாதகை பிராட்டி சாமிக்கு நீராட்டும் பொழுது என்ன பண்ணுறாங்க? ஆமாம், உடையின் பொழுது அதை அப்படியே தடுமாறும் பொழுது இறைவன் குனிந்து அந்த நீரை ஏற்றான்னு பார்க்கும். அதுபோல் இந்த போருக்கு போகும் பொழுது தயாராக போகணும். நான் அங்கே போய் உடை வந்துச்சுன்னா வேட்டி இப்படி கட்டுறது, இதை பண்ணுறது, அதை பண்ணுறதெல்லாம் இருக்காது. அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் ஆமாம், எதிர்ப்பு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஒரு நொடி தான். அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த உடை எந்த சூழ்நிலையிலையும் உடம்புலேருந்து நழுவாமல் பாதுகாப்பு தான் அந்த கச்சு. அந்த கச்சு செறிந்த உடைமேல் சேருபெற கச்சு வீக்கி, இடையில் வரிந்து கட்டக்கூடிய உடைக்கு கச்சுன்னு பேர். இன்றைக்கெல்லாம் நம்ம பெல்ட் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சிவபெருமான் பாம்பை கச்சா கட்டியிருக்கிறார் அப்படின்னு நம்ம தேவாரம்லாம் சொல்லுவோம். அதுபோல் நாயனார் என்ன பண்ணாருங்க? இடையில் வரிந்து கட்டி கொண்டார் உடையை. அதுக்கப்புறம் வார்கழலும், வீரக்கழல நின்று கொண்டார். வார்கழலும் கட்டி, காலில் வீரக்கழல். அடுத்தது வடிவாள் பலகை கொடு, ஒரு கையில் வாழும் ஒரு கையில் பலகையும் எடுத்தார். போர் முனையில் ஏனாதிநாதர் புறப்பட்டார். போர் செய்வதற்காக திருமனையிலிருந்து ஏனாதிநாதர் என்ன பண்ணாரு? போர் செய்ய புறப்பட்டார். அவர் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தார். அதிசூரன் என்ன பண்ணான்? யார் வழியவரோ அவங்க தான் வாழ் பயிற்சி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா சரி அப்படின்ட்டு புறப்பட்டார். கையில் வாழ் பலகைன்னு சேக்கிலார் சொன்னார். இந்த வாழ் என்பது தாக்குவதற்கு. இந்த கையில் வாளும் ஒரு கையில் பலகை எதுக்கு? வாழ் என்பது எதிரியை தாக்குவதற்கு, பலகை என்பது தன்னை தற்காத்து கொள்வதற்கு.
அது இரண்டும். அதனால் இரண்டும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். புறப்பட்ட போதின் கண் போர்த்தொழில்கள் கற்கும் விரல் பெரும் சீர்காளையர்கள் வேறிடத்து நின்றார். மரப்படைவால் சுற்றத்தார் கேட்டு ஓடி வந்து செரக்கரும் போர் வீரர்க்கு இருமருகும் சேர்ந்தார்கள். அங்க பொறா மற்றவனும் சுற்றப்பதியோர் உடன் கூட பண்ணினான். ஆனா இங்க என்ன நடக்குது? ஓடி வந்து இருமருங்கும் சேர்ந்தார்கள். யார் யார் வந்தாங்க? இப்ப ஏனாதிநாதர் யாரையும் போய் கூப்பிடல, யாரையும் போய் கூப்பிடல. அருமையா சொன்னார். புறப்பட்ட போதின், ஏனாதிநாதர் திருமணையிலிருந்து புறப்பட்ட போது போர்த்தொழில்கள் கற்கும் விரல் பெறும் சீர்காளையர்கள் ஒரு திறம். இப்ப அங்க ஏனாதிநாத நாயனார்கிட்ட கற்கக்கூடிய வீரர்கள் இருப்பாங்கல்ல, இவர் புறப்பட்ட உடனே அவங்க தான் முதல்ல வந்தாங்க. அவங்க அங்கேயே பக்கத்திலே இருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஒரு கலையை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியரிடத்தில் சென்று பணிவிடை செய்து தான் பயில முடியும். இன்னைக்கு அப்படி கிடையாது இல்லையா? ஆனால் அந்த காலத்தில் தான் முறை. ஒரு இதை நாம் கற்கணும்னா அடங்கி இருந்து கற்றல், அதான் பயன் தரும்னு பெரியவங்க சொன்ன. இப்போ ஏனாதிநாதரிடத்து வந்து கற்கும் பொழுது நீ இன்றைக்கும் பார்க்குறோம், ஒரு சில இடங்களில் இருக்குது. நீங்கள் திரைப்படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் இருக்கிற இடத்துலையே என்ன பண்ணுவாங்க, இந்த சிலம்பு அது இதுன்னு போய் என்ன பண்ணுவாங்க, ஆசிரியர் இருக்கிற இடத்துல போய் தான் அங்கே ஒரு பெரிய களம் இருக்கும், அங்கே தான் கற்றுக்குவாங்க. அப்படி அந்த நாயனார் மனைக்கு அருகிலே தான் அந்த பயிற்சி நடக்குது. அதனால் போர் தொழில்கள் கற்கும் விரல் பெறும் சீர்காளையர்கள், தமது இயல்பாக வீரமுடையவர்கள் அர்த்தம். விரல் பெரும் சீர்காளையர்கள், இளமை மிகுந்த இயல்பாகவே வீரமுடைய காளையர்கள் சேர்ந்தார்கள். அடுத்தது வேறிடத்து நின்றார் சேர்ந்தார்கள். ரெண்டாவது யாரு அப்படின்னா, வேறிடத்து நின்றார் அப்படின்னா என்ன பொருள்னா, ஏற்கனவே பயிற்சியெல்லாம் முடிச்சு 2 வருஷம் இல்லை 3 வருஷம் பயிற்சி முடித்த பிறகு அது தொடர்பான தொழிலுக்காக போய் வேறு இடத்துல இருப்பாங்க பாருங்க, அவங்களாம் வந்துட்டாங்க. வேறிடத்து நின்றார், ஏற்கனவே நாயனார்கிட்ட வாழ்பயிற்சி மேற்கொண்டு அவருடைய தொழில்கள் இருக்கக்கூடிய அந்த திறத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சேர்ந்தார்கள். அதுக்கப்புறம் சொன்னார், மரப்படைவாள் சுற்றத்தார் கேட்டு ஓடி வந்தார். அட என்ன தெரியலையா, நம்ம சொல்கிறோமே மாப்பிள்ளை கிளம்பிட்டார் போருக்கு, அப்படியா தெரியவே இல்லையா, கிளம்பு அப்படின்னு கேட்டு ஓடி வந்தார். நீங்கள் அங்கே இருக்க காளையர்கள் கேட்டு ஓடி வரல, புறப்பட்ட உடனே பார்த்துட்டு வந்து சேர்ந்தாங்க. இதற்கு பிறகு வேறிடத்து நின்றாரும் சுற்றத்தாரும் கேட்டு வந்தாங்க. பார்த்து வந்தவங்க காளையர்கள், கேட்டு வந்தவங்க யாருன்னா வேறிடத்து நின்றாரும் மரப்படை வாழ் சுற்றம், வீரமும் படை, அந்த வீரமுடைய வாழ் சுழற்றும் வலிமை, வீரமுடைய சுற்றத்தார் கேட்டு ஓடி வந்தார்கள். என்னங்க ஓடி வந்தாங்களா? ஏன் நடந்து வந்திருக்குன்னு சொல்லிய சேக்கிழார் என்ன சொன்னார், ஓடி வந்தார்கள்னு ஏன் சொல்கிறாருன்னா, அதுக்கு காரணம் அன்பு, அன்பினால் ஓடி வந்தார். அன்பு இல்லாமல் வர முடியுமா? வேறெடுத்து நின்றார். அடையங்க சொல்லி கொடுக்குறப்பயே அந்த ஆள் படாத பாடுபடுத்தினா இன்னும் வேறு நீங்கள் அப்படி கிடையாது. ஐயோ அப்படின்னு கேட்டு அன்பினால் ஓடி வந்து செரற்கும் போர் வீரர்க்கு இருமருங்கும் சேர்ந்தார்கள். இருபுறமும் பக்கபலமாக அதிசூரன் படையை எதிர்த்து போர் செய்வதற்காக சுற்றத்தாரும் வேறிடத்து நின்றாரும் காளையர்களும் இருமருங்கும் நாயனாருக்கு இருபக்கமும் சேர்ந்து கொண்டார்கள். வந்து அழைத்த மாற்றான் வயப்புலி போத்து
அன்னார் முன் நம் தமது வாழ்பயிற்றும் நல் தாயம் கொள்ளுங்கால் இந்த வெளிமேல் கைவகுத்து இருவேம் பொறுபடையும் சந்தித்து அமர் விழைத்தால் சாயாதார் கொள்வது என. எல்லாம் சேர்ந்தாச்சு. சேர்ந்த உணவை என்ன சொல்றான் அதிசூரன் அப்படின்னா, இங்க வேணாம், இங்க நாம போர் செய்ய வேணாம், இந்த வெளிமேல் கைவகுத்து இருவேம் பொறுபடையும் சந்தித்து அமர் விளைத்தால் சாயாதார் கொள்வது என. வந்து அழைத்த மாற்றான். நாயனாரு இல்லத்தில் இருந்த வலிய வந்து கூப்பிட்டவன் யாரு? அதிசூரன். சேக்கிழார் சொன்னாரு, வந்து வலிய வந்து அழைத்த மாற்றான் அதிசூரன் வயப்புலி போத்து அன்னார் முன். வலிய வந்தவன் எதுக்காக வந்தான்? எப்படியாவது இவரை எதிர்த்து வெற்றி பெறணும், எப்படியாவது எதிர்த்து வெற்றி பெறணும், வெற்றி வயப்பட்டு வந்திருக்கிறான். புலிப்போத்து அன்னார். புலிப்போத்துங்கிறதுக்கு போத்துனா ஆண் புலின்னு அர்த்தம். ஆண் புலி போல தொல்காப்பியத்தில் சொல்றாங்க. போத்து அப்படிங்கிறதுக்கு ஆண் புலி. இப்ப மாற்றான்னு மட்டும்தான் சொன்னார் அதிசூரனை. நாயனார் என்னன்னு சொன்னார்? ஆண் புலினார். முன்ன சொல்லும் பொழுது மதியை ஊமையாக சொன்னாரு, நரியை ஊமையாக சொன்னார் அதிசூரனுக்கு சேக்கிழார். ஆனா இங்க சொல்லும் பொழுது மாற்றான் அப்படின்னு தான் சொன்னார். அவனுக்கு ஊமை எதுவும் சொல்லலை. ஏன்? அவன் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவன் வெற்றி பெற போவதில்லை. இங்கேயே குறிப்பு காமிச்சிட்டார். ஆண் புலி அன்னார், ஆண் புலி போன்றவர் முன் நந்தமது வாழ்பயிற்றும் நல் தாயம் கொள்ளும் கால். வாழ்பயிற்றும் வித்தை, நம்முடைய நம் இருவருடைய வாழ்பயிற்றும் வித்தையை யாருக்கு? அரசருக்கு வாழ்பயிற்றும் அந்த மேன்மை மிகுந்த இந்த வித்தையை, தாய உரிமையால் வரும் வளத்தை தரக்கூடிய இந்த வித்தையை கொள்ளும் கால் நீ பெறணும்னு நினைக்கிற. ஆயனார் சொல்ற, கொள்ளும் கால் இந்த வெளிமேல் கைவகுத்து இருவேம் பொறுபடையும் சந்தித்து, ஊருக்கு புறம்பாக படை பயிற்றக்கூடிய இடத்தில் கைவகுத்து வரிசை பெற, இருவேம்னா 2 பேருடைய இந்த பொறுப்படை பெரிய படையும் இந்த ஊருக்கு புறத்தே அதற்குரிய இடத்துல சென்று எதிரெதிர் சந்தித்து போர் விளைத்தால் சாயாதார் கொள்வது என. நாயனார் சொல்றார், போரில் முடிந்து சாயாதார், அந்த போரில் சாயாதார் கொள்வது நல்தாயம். நீ வாழ்பயிற்றும் வித்தை பயிற்றுவிக்கக்கூடிய உரிமை உனக்கு வேணும்னா, ஊருக்கு புறம்பாக இருக்கக்கூடிய போர் செய்யும் இடத்துல நாம கூடி நம்முடைய இருவருடைய படையும் எதிரெதிர் சந்தித்து அதுல சாயாதார், அதுல வீழாம இருக்கக்கூடியவர்கள் அந்த உரிமையை கொள்ளலாம் என என்று பகைத்தோன் உரைப்ப சொல்ற அதிசூரன். நாம 2 பேர் படையும் போய் போரிட்டு அதுல வெற்றி பெறுபவர்கள், வீழாம நிற்கிறவங்க இனமே அந்த உரிமைக்கு உரியவர்கள். வெற்றி பெறுபவர் தான் அரசருக்கு பயிற்சி கொடுக்கணும். அரசருக்கு வாழ் சுழற்றும் பயிற்சியை இந்த போர்ல யார் வெல்கிறோமோ அதுல நம்ம 2 பேர்த்துல ஒருத்தர் தான் அந்த உரிமைக்குரியவர் அப்படின்னு. அதான் அந்த போருக்கு அதான காரணம். உடனே சொன்னானே, வாழ்கொண்ட தாயம் வழியாரே கொள்வது, அதான் இந்த இடத்துல சாயாதார் கொள்வது, வெற்றி பெறக்கூடியவர்கள் கொள்வது
என்று பகைத்தோன் உரைப்ப, யார் முன்னால? புலிப்போத்தன்னார் முன் அந்த பகைத்தோன் உரைக்கிறான். ஆண் புலி போல இருக்கக்கூடிய நாயனார் முன்ன மாற்றானாகி அந்த பகையுடைய அதிசூரன் உரைக்கிறான். ஏனாதிநாதர் அது நன்று உனக்கு வேண்டுமேல் நன்னுவன். நாயனார் என்ன சொல்றாரு? அது நன்று, எப்படி பாருங்க, அது நன்று உனக்கு வேண்டுமேல் நன்று நன்னுவன் என்று உள்மகிழ்ந்து சென்றவன் முன் சொன்ன செருக்களத்து போர் குறிப்ப கன்றி இருபடையும் கைவகுத்து நேர்மலைவார். அவன் சொன்னதுக்கு நாயனார் சொல்றார், என்று பகைத்தோன் உரைப்ப. இந்த என்று அப்படிங்கிற சொல் நமக்கு முக்கியமான இந்த சொல். நம்ம சாதாரணமாக பொருள் கொண்டோன்னா சாயாதார் உரிமை கொள்வது என பகைத்தோன் உரைப்ப, அது பொருள். ஆனால் இங்கே சேக்கிலார் என்றுன்னு ஒரு சொல்லை ஏன் போடுறார்? என்று அப்படிங்கிற சொல்லுக்கு கதிரோன் சூரியன்னு பொருள். இங்கே நமக்கு நம்முடைய ஞானாசிரியரும் அருமையாக விளக்கி இருக்கிறார். நீங்கள் அருளாளர்களை அவர்கள் இப்போ நம்ம நம்பி ஆரூரர் ஒரு பாடல் சொல்லுவார். கணம்புள்ளன் கண்ணப்பர் என்று இவர்கள் குற்றமே செய்யினும் அப்படிங்கிற அந்த தேவாரத்துக்கு சொல்லும் பொழுது என்று அப்படிங்கிற வார்த்தை சூரியனை குறிக்கும். அப்போ அந்த நம்பியாரூரர் பாடின அந்த தேவார பாடலில் சொன்ன நாயன்மார்கள் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தர், நாவினுக்கரையர், கணம்புள்ளர், கண்ணப்பர் என்று இவர்கள், என்று இவர்கள் சூரியன், ஞான சூரியன் போல. இவங்களுக்கு முன்னால் என்ன பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? குற்றம் செய்பவன், நான் குற்றமே செய்வன். அப்போ அவங்க ஞான சூரியன், குற்றமே செய்யாதவர்கள். இப்போ நாம் பாட்டை படிக்கிறப்ப எப்படி நமக்கு பொருள் விளங்குன்னா, ஓ இவங்கெல்லாம் குற்றமே செஞ்சாலும் சாமி பொறுத்துக்குவாராட்டுருக்கு. ஞான சம்பந்தர் குற்றம் செய்வாரா? நாவுக்கரசர் குற்றம், கண்ணப்பர் போய் சொல்ல முடியுமா? கணம்புள்ளர், இவர்கள் எல்லாம் இத்தனை பேரும் அருளாளர்கள், நாயன்மார்கள் எல்லாரும் யாருங்க? ஞான சூரியன் போன்றவர்கள். அதான் என்று இவர்கள், என்று அப்படின்னா இவர்கள் ஞான சூரியன் போன்றவர்கள். நான் யாரு? நான் குற்றமே செய்பவன், குற்றமே செய்யணும் பெருமானே, நீ குறி, அதை நீ பொறுத்து எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு பாடுவார். அந்த பொருள் தான் இங்கேயும். என்று அப்படின்னா கதிரோன் போல இருக்கக்கூடிய ஏனாதிநாதரை மதிப்போன்ற அதிசூரன் பகைத்து கொள்வது என். சூரியன் போல இருக்கக்கூடிய நாயனாரை இந்த சூரிய ஒளிக்கு முன்னால மழுங்கி அழிந்து கிடக்கக்கூடிய சந்திரன் என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதான் இந்த இடத்துல சொல்றாரு, பகைத்தோன் உரைப்ப. ஏனாதிநாதர் சொல்றாரு, அது நன்று உனக்கு வேண்டுமேல். உனக்கு வேணா இது நல்லதா இருக்கலாம், உனக்கு வேணா இது நல்லதல்ல அப்படின்னு அர்த்தம். இது நல்லதல்ல, ஆனால் உனக்கு நல்லது, உனக்கு வேண்டுமேல் அது நன்று. அது நன்றுங்கிற ரெண்டு சொல்லை எடுத்து உனக்கு வேண்டுமேல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால் வச்சு பொருள் கொள்ளணும். உனக்கு வேண்டுமேல் அது நன்று நன்னுவன். பார்த்துக்கலாம். உனக்கு இது நல்லதில்லை, நீ என்ன பண்ணுற? உனக்கு நல்லதுன்னு நினைக்கிற. சரி, அப்புறம் என்ன? திருச்சிற்றம்பலம் அப்படின்னு நான் வரேன், போருக்கு கூப்பிட்றையில் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த இடத்துல இந்த போர் என்று சொல்லக்கூடிய நிலையில் நம்முடைய நூல்கள் அருமையாக விளக்கி இருக்கிறது. இங்கே வலியார் மெலியார் அப்படின்னு நிற்கிறது.
அப்போ ஒரு போர் செய்யும் பொழுது வலியாரை எதிர்ப்பது, போரிடுவது, அதான் ஒரு தர்மம்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் தர்மம் அறம் இருக்குது. அதுபோல் ஒரு வலிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக மெலிந்தவரை போய் போர் செஞ்சால் அது போரே கிடையாது இல்லையா? அவருக்கு அந்த வலிமை இருந்தால் வலிமையுடையவர்கிட்ட வலிமையுடையவர் ஒத்த வலிமையோடு போல் மோதலாம். இப்போது நாயனார் என்ன பண்ணார்? அடப்பாவி, நீ நல்லதுன்னு நினைக்கிறது உனக்கு நல்லது இல்லை, அது நன்று அல்ல. உனக்கு வேண்டுமேல் அது நன்று. என்ன பொறுத்தவரையில் அது உனக்கு, எனக்கு நல்லதில்லை நினைக்கல நாயனார். உனக்கு நல்லதில்லை எவ்வளோ பார், உனக்கு நல்லதில்லை நீங்கள் என்ன புத்திமதி சொல்லிட்டு போயிட்டார்? ஆனால் கிடையாது. ஏன்? அவன் அறை கூவினான், அறை கூவி வீட்டுக்கு முன்னால் அழைத்தான். அதனால் அதை கேட்டுட்டு போகிறதுங்கிறது தர்மம் இல்லை. போருக்கு கூப்பிட்டா போய் என்ன பண்ணணும்? போரிட்டு வெற்றி பெறணும். அதனால் நன்னுவன், உனக்கு வேணா அது நல்லதாக இருக்கலாம், நான் வரேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு என்று உள் மகிழ்ந்து, எப்படி போனாரா? உள் மகிழ்ந்து சென்றவன் முன், உள் மகிழ்ந்து சென்றவன் முன் சொன்ன செருக்களத்து. அந்த பாட்டில் சொன்னான் பாருங்க, இந்த வெளி மேல் ஊருக்கு புறம்பாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல அப்படின்னு பொருள். அந்த சென்றவன் முன் சொன்ன செருக்களத்து போர் குறிப்ப கன்றி இருபடையும் கைவகுத்து நேர்மலைவார். அப்படியே சரின்னு நாயனார் சொன்ன உடனே அவர் பக்கத்தில் இருந்தவங்களும் என்ன பண்ணிட்டாங்க? இன்னைக்கு நல்ல வேட்டை கிடைச்சதுரா அப்படின்ட்டு தயாராகிறாங்க. எப்படி? கன்றி, போர் குறிப்ப கன்றி, செருக்களத்து போர் குறிப்ப கன்றி. படைக்களத்துக்கு போகலாம், போய் போர் புரியலாங்கிற அந்த உற்சாகம், அப்படியே கோபித்து இருபடையும் கைவகுத்து நேர்மலைவார். போர் தொடங்கி செய்வதற்காக, மலைவார் போரை தொடங்கி செய்வதற்காக போர்க்களத்துக்கு இருதிரத்தில் இருக்கக்கூடிய படை வீரர்களும் எப்படிங்க பெரும் கோபத்தோட வந்து தொடங்கினாங்க, கிளம்பியாச்சு. அப்படியே அந்த அடுத்த 2 பாட்டிலையும் அருமையாக காமிக்கிறார். 3 பாட்டிலையும் இந்த படையினுடைய அந்த நேர்த்தியை சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் பார். மேக ஒழுங்குகள் முன்கொடு, மின்னிறை தம்மிடையே கொடு, மாகமருங்கினும் மண்ணினும் வல் உறும் ஏறு எதிர் செல்வன ஆக, நெடும் பல கைக்குளம் ஆழ்வினை வாளுடை ஆடவர் காகம் இடைந்த களத்து இரு கைகளின் வந்து கலந்தனர். அப்படியே 2 படையும் போகுது. சேக்கிழார் பெருமான் காமிக்கிறார். இன்னைக்கு நாம் சொல்லணும்னா தூரக்காட்சி, ட்ரான் அப்படின்னு வச்சுருக்கோமே பறக்க கேமராவில், அந்த மாதிரி அன்றைக்கி சேக்கிழார் அந்த நுட்பத்தில் இப்போ காமிக்கிறார். அப்படியே நீங்கள் இங்கேருந்து பார்க்குறப்போ அந்த படை, நீங்கள் இந்த திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க, பாகுபலி அப்படின்னா திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க. அப்படியே அந்த படை வீரர்கள் வர்றதெல்லாம் அந்த தூரத்துலேருந்து காமிக்கிறப்போ அப்படியே இந்த கருப்பாக அப்படி எல்லாம் சேர்ந்து வர்றப்ப அதை சேக்கிழார் அருமையாக இங்கே சொல்லிட்டார் பெரிய புராணத்திலேயே. நீங்கள் திரைப்படத்தில் இப்போ எடுத்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க, அதை சேக்கிழார் அப்பயே காமிச்சிட்டார். நம்ம தமிழில் அருமையாக அந்த சொல்லில் பாடலில் சொல்கிறார் பாருங்க. மேக ஒழுங்குகள், மேகம், இந்த படைகள் போகிறத சொல்கிறாரு. மேக ஒழுங்குகள், வானத்தில் இந்த மேகம் எப்படி போகும், அது ஒரு ஒழுங்கு அப்படின்ட்டார். மேகம் எப்படி இருக்குங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கூட்டமாக அப்படியே நகரும், அப்படியே நகர்ந்து போகும். மின்னிறை தம்மிடையே கொடு, அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்களுக்கு இடையில் மின்னிறை, மின்னல், அப்படியே இந்த கரு மேகம் இருக்கும். நீங்கள் மழை பொழிவதற்கு முன்னே வானத்தில் பார்த்தீங்கன்னா கருமையான மேகக்கூட்டம் இருக்கும். மழை பொழிவதற்கு முன்னே மின்னல் மின்னும், இந்த வானத்தை அப்படியே நேராக
இடையில கிழிப்பதைப் போல மின்னிறை கொடு. அதன் பிறகு மாக மருங்கினும் மண்ணினும் வல்வுறும் ஏறு. இந்த ஏறுன்னு சொல்றப்ப ரெண்ட சொன்னார். மாக மருங்கு அப்படின்னா வானத்திலையும் மண்ணிலையும் வல் உறும் ஏறு. இது இடி. இந்த மின்னலு இடியும் மேகம் 3 சொன்னார். ஆனா மருங்கினும் மாக மருங்கினும் மண்ணினும் மின்னிறை இடியேறு. இந்த வானத்துல தான் மின்னலும் இடியும் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மின்னல் என்ன பண்ணும்? மண்ணை தாக்கும். அந்த இடி என்ன பண்ணும்? மண்ணை மண்ணுலகத்தை தாக்கும். பார்க்குறோம் இல்லைங்க. நீங்கள் இடிக்கு உண்டு ஆண் இடி பெண் இடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நெருப்பு இடி நீரிடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உண்டு. அதுபோல் இந்த படை வீரர்கள் செல்வது, கூட்டமாக செல்வது எப்படி இருக்குது? அப்படியே கருமேகங்கள் கூட்டமாக அப்படியே வானத்தில் போகிறது எப்படியோ அந்த மாதிரி பாருங்கள் இவங்க போகிறாங்க. மின்னல் என்ன தெரியுமா? கையில் வச்சுக்கிறாங்களே வாள், அப்பப்போ கூட்டத்தில் போகிறப்ப அப்படி வாளை வச்சுக்கிட்டு இப்படிங்கிறாங்க. அப்படியே அந்த வாள் எப்படி இருக்குது தெரியுங்களா? அப்படி கூர்மையான ஒளி வீசும் வாள். அப்படியே அந்த கூட்டத்தில் வாள் அப்படி இப்படி எப்படி தெரியுதான்? மின்னல் போல தெரியுதான். அந்த கூட்டத்தில் வாளை வச்சுக்கிட்டு சும்மாவா போவாங்க? ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த வாள், அந்த போர், இதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார் சேக்கில். போகும்பொழுது எப்படி போவாங்க? சும்மா போக மாட்டாங்க, கிளர்ச்சி. அவங்க அப்படியே கிளர்ந்து ஆரவாரத்தோடு போவாங்க. அப்படியே அந்த கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த கருவிகளை இப்படியே உயர்த்துவதும். அப்படி போர் வீரர்கள் போகும்பொழுது அந்த உயர்த்தக்கூடிய வாள் அந்த கருத்த மேகத்திடையில மின்னல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இடி என்னங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய முழக்கம் இருக்குது பாருங்க. அந்த ஓசை, ஆடவர்களுடைய ஓசை இடி போல, அந்த கூட்டம் வானத்தில் இருக்கக்கூடிய மேகம் போல, வீரர்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய வாள் மின்னல் போல இப்படியே போறாங்க. எப்படி போறாங்க? ஆக நெடும் பலகை குளம் ஆழ்வினை வாளுடை ஆடவர் போவது. யாருக்கு ஓமையா சொன்னார் இதெல்லாம்னா, வாளுடை பலகை உடைய ஆடவர்களுக்கு ஓமையா சொன்னார். முதையே சொன்ன பலகையும் வாளும் எதற்குன்னு. ஆக நெடும் பலகை குளம், எல்லார் கையிலையும் பலகை இருக்குது, அப்படியே வச்சிட்டு இருக்கிறாங்க. இடது கையில பலகையும் வலது கரத்தில் வாளும். வாள் தாக்குவதற்கு, பலகை தற்காத்து கொள்வதற்கு அப்படியே வச்சிருக்கிறாங்க. அப்போ பலகை குளம் உடைய வாளை உடைய ஆடவர்கள், போர் வீரர்கள், காகம் இடைந்த களத்து இரு கைகளின் கலந்தனர். இரு கைனா அந்த இடத்துல பக்கம், ரெண்டு பக்கமும். யாரு ரெண்டு பக்கம்? எது இரு கை? ஒன்று ஏனாதிநாதர், இன்னொரு புறம் அதிசூரன். இந்த இரு பக்கமும் அவரவருக்கு. அதிசூரன் திரட்டிய கூலிக்காக வந்த போர் வீரர்களும் அதிசூரனுடைய சுற்றத்தாரும், ஏனாதினாரிடத்திலே போர் தொழில் கற்ற சீர்காளையர்களும் வேற்றிடத்து இருந்தவர்களும் சுற்றத்தாரும் அன்பினால் ஓடி வந்தார்கள். அவர்களும் எதிரெதிராக இரு பக்கமும் என்ன பண்ணாங்க? கலந்தனர், சேர்ந்தாங்க. ஒரு வழியா என்ன ஆச்சு? நாயனார் வீட்டில் இருந்து இப்போ எங்கே சேர்ந்துட்டாங்க? அந்த காட்சி அப்படியே அவங்க நகர்ந்து வந்தாங்க பாருங்க. அந்த காட்சியை சேக்கிழார் வானத்தில் இருக்கக்கூடிய மேகம், மின்னல், இடியோடு இங்கே ஓமைத்து கூறுகிறார். இந்த பாட்டில் சொன்னது வாளும் பலகையும், இந்த ரெண்டையும் வச்சிருக்கக்கூடியது. அப்போ வாழ்படை வீரர்கள் இந்த பாட்டில் குறிச்சிருக்கிறார். வேற யாராக இருந்தாங்களா? ஆமாம், அடுத்த பாட்டில் சொன்னார். கால்
கழல் கட்டிய மல்லர்கள் கைகளின் மெய்கள் அடக்கிய வாழ் ஒளிவட்ட முளைத்திட வந்து இரு கைகளின் முந்தினர் வேலொடு வேள் எதிர் நீள்வன மேவிய பாதளம் விட்டு உயர் ஞாலம் உறும் பணி வீரர்கள் நிமிர்கின்றன ஒத்தன. அடுத்த திறம், அடுத்த ஒரு திறத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டம். அவங்க பார்த்தீங்கன்னா கையில் பலகையும் வாளும் வச்சிருக்கிறாங்க. அடுத்தது ஒரு திறத்தில் உள்ளவர்கள் பார்த்தா ரெண்டு கையிலையும் என்ன வச்சிருக்கிறாங்க? வாள் வச்சிருக்கிறாங்க. அவன் இந்த காலத்தில் தான் திரைப்படத்தில் பார்த்துட்டு ரெண்டு கையிலையும் ஹீரோ பாருங்கள் படத்தை போட்டால் இந்த கையில் ஒருத்தர் வெட்டுறாரு, அந்த கையில் ஒருத்தர் வெட்டுறாரு அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்குறோம். பெரிய புராணத்தில் சேக்கிழார் அப்பயே பதிவு பண்ணிட்டார். பாருங்க, இரு கைகளின் வாழ் ஒளி வட்டம் முளைத்திட முந்தினர் அப்படின்னார் ரெண்டாவது வரியில். கால் கடல் கட்டிய மல்லர்கள் அப்படின்னா காலில் கழல் கட்டிய மல்லர்கள். இந்த வீரத்துக்கு அடையாளம் இந்த கழல் அணிவது. இங்கே நம்முடைய பெருமான் திருக்காலிலும் இருக்கும். நீங்கள் நம்ம பாதத்துக்கு மேலே இந்த முழங்கால் அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு ரெண்டுக்கு இடையில் அணிந்திருக்கக்கூடிய அணிகலனுக்கு கழல்னு பேர். பாதத்தில் அணிந்திருப்பதுக்கு சிலம்புன்னு பேர், பாதச்சிலம்புலி. ஆனால் கழல் என்பது பாதத்துக்கு மேலே முழங்காலுக்கும் கீழே அதில் இருக்கிறது, கெண்டைக்கால்னு சொல்லுவோமே, அந்த இடத்துல அணியக்கூடிய அணிகலனுக்கு தான் கழல் அப்படின்னு பேர். வீரக்கழல், அப்படியே வீரம் மிகுந்த கழல் காலில் கட்டிய மல்லர்கள் வீரர்கள். கைகளின் நெய்கள் அடக்கிய வாழ். இடது கை பலகையும் வாள் வச்சிருந்ததை விட இவங்க ரெண்டு கையிலையும் வாள் வச்சிருக்கிறாங்க. எப்படி? வாழ் ஒளி வட்டம் முளைத்திட. அது என்னங்க வாள் வட்டம்? அது எப்படிங்க வட்டமாக இருக்குமா? இல்லை, இவங்க வாளை சுற்றுவது வட்டமாக. அப்போ என்ன அப்படின்னா இந்த வேகம், வாளை சுழற்றுவது இருக்குது பாருங்க, நிற்காமல் இடைவிடாமல் அந்த வாளை சுழற்றிகிட்டே இருப்பாங்களாம். எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர் தலையும். இந்த வாள் சுழற்றுவது என்பது எப்பயும் நிற்காமல் வேகமாக இடைவிடாமல் நடப்பதனால அந்த வாள் எப்படி இருக்குமா? அப்படியே ஒளிவட்டம் தெரியுமா? வாள் ஒளிவட்டம் முளைத்திட. இப்போ வாளினால ஒளிவட்டம் முளைக்குமாறு வாள் சுழற்றக்கூடிய வீரர்கள். எப்படி? ரெண்டு கைகளும். மணிவாசகர் சொன்னா எப்படி சொல்லுவார்னா, கரங்கோலை போல்வதோர் காயப்பிறப்போடு இறப்பென்னும். நம்ம மின்விசிறி பார்த்தோம்னா தெரியும். இந்த மின்விசிறிக்கு எத்தனை இறக்கம் இருக்குது? 3 இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை. அது என்ன இருக்குது? இந்த 3ம் சுற்றிக்கிட்டே இருப்பதனால 3ன்னு தெரியாது. அதுபோல் நமக்கு இந்த உடம்பு பிறவி கரங்கோலை போல்வது. எப்படி இந்த மின்விசிறி நிற்காமல் சுற்றிட்டு இருக்குதோ அந்த மாதிரி நமக்கும் பிறப்பு இறப்புங்கிறது எப்போ நிற்கும்னே தெரியல, சுற்றிக்கிட்டே இருக்குது. பிறப்பு இறப்பு, இறப்பு பிறப்பு, பிறப்பு இறப்பு, பிறந்து இறந்து, இறந்து பிறந்து அப்படின்னு இடைவிடாமல் இருப்பதை மணிவாசகர் சொல்கிறார். கரங்கோலை போல்வதோர் காயப்பிறப்போடு இறப்புண்ணும் அப்படின்னு. அதான் இந்த இடத்துல ஒளிவட்டம். அப்படியே இந்த சுற்றும் பொழுது இடைவிடாது சுழற்றுவதனால் அப்படியே வட்டமாக தோன்றக்கூடிய அந்த 2 கைகளிலும் சிலர் வாள் ஏந்தி முந்தினர். இந்த பலகையும் வாள் வச்சிட்டு இருக்கிறவங்களை விட சில பேர் என்ன பண்ணாங்களாம், இருநாவனை பார்த்துக்கிற அப்படின்னு 2 கையிலையும் வாள் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்களாம் முந்தி. நீ ஒரு ஆளை தான் வெட்ட முடியும், நான் பாரு இங்கே வந்தால் 2 கையில் 2 பேர் அப்படின்னு சேக்கில சொல்கிற முந்தினர். இப்போ வாழும் பலகையும் வச்சிருக்கிறவங்கிட்ட இருந்து ஒரு திறத்தில் 2 கையிலே வாள் வச்சிருக்கிறவங்க முந்தி வந்தார்கள். பார்த்தலாம் அவனுங்களை இன்னைக்கு அப்படின்னு சொல்லி முந்தினர். வாள் முடிஞ்சது. வேலோடு வேள் எதிர் நீள்வன. இப்போ வாள் என்பதை வீசுவது.
அடுத்து வேல் வச்சுருந்தாங்க, படை நிறைய வேல் படை. அது எதுக்குங்க அப்படின்னா, அவன் வீசுகிற வாள் நம்ம மேலே பறத்துக்கு முன்னே வேலை வச்சு குத்தி தூக்கி போட்டான். பாகுபலியில் பார்த்தீங்களா, சக்கர வியூகம் அதில் வச்சுருப்பாங்க. என்ன வச்சுருப்பாங்க? வேல்படை வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வேலை நீட்டமாக இருக்கும் குச்சி, அதில் எப்படி, அப்போ அவன் தூரமாக வர்றப்பே அவனை தாக்கிடும். நீட்டுவதல், வேல்படை என்பது நீட்டி தாக்குவது, வாள் என்பது வீசி தாக்குவது. இப்போ வாள் இவ்வளோ தூரம் இருக்கும், இங்கே இருக்கிறவனை தான் தாக்க முடியும், அதுக்கு அந்தாண்டு இருக்கிறவனை வேலு வச்சு நீட்டி தாக்கலாம். அப்போ வேலோடு வேல் எதிர் நீள்வன, எதிரெதிராக நீளக்கூடிய வேல் வைத்திருக்கக்கூடிய நீள்வன மேவிய பாதளம் விட்டு உயர் ஞாலம் உறும் பணி. இவங்களாம் எதுக்கு இப்படி போகிறாங்க அப்படின்னு சேக்கிழார் சொல்கிறார். இவங்களாம் எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது, நமக்கு சொல்கிறார் சேக்கிழார். இவங்கெல்லாம் போர் செய்து வெற்றி பெற்று அமையதோ அந்த உரிமையை வாங்கிட்டு அரசருக்கு பயிற்சி கொடுக்க போகிறான்னு நினச்சிடாதீங்க. இவங்கெல்லாம் எதுக்கு தெரியுமா இங்கே கூடியிருக்கிறாங்க? பாதாளம் விட்டு, பாதளம் அருமையாக சொன்னார். பாதளம் அப்படின்னா பாவ உலகம். எது? பாவ உலகத்தை விட்டு உயர்ஞாலம் உறும் பணி. இந்த பாவ உலகத்தை விட்டு உயர்ந்த உலகத்தை பெறுவதற்கு போகிற மாதிரி போகிறாங்கன்ட்டார். எப்படி சொல்கிறார் பாருங்க. இந்த பாதாள பாவம் நிறைந்த உலகத்தை விடுத்து உயர்ந்த உலகத்தை பெரும் பணி. அது எப்படிங்க சேக்கிழார் எப்படிங்க இப்படி சொன்னார் அப்படின்னா, புராண நிறைவில் நமக்கு அது விளங்கும் இவங்களாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது. அப்போ சேக்கிழார் முன்னையே சொல்லிட்டார், பாதளம் விட்டு உயர் ஞாலம் உறும் பணி வீரர்கள் நான் நிமிர்கின்ற ஒத்தன. வாளும் பலகையும் ரெண்டு கையிலையும் வாளு வேலு வச்சிருந்தவங்க சும்மா போனாங்களானா, நான் நிமிர்கின்றன ஒத்தன. இந்த நாக்கு எப்படியா? நீண்ட நாக்கு, நாக வீரர். ஏன்னா இந்த பாம்புக்கு நாக்கு தான் வாள் போல. நீங்கள் அந்த பாம்பு என்ன பண்ணுங்க, அந்த நாக்கு எப்படி இருக்கும்? கூர்மையான நாக்கு. அப்போ அந்த வீரர்களுடைய நான் நிமிர்கின்றன ஒத்தன, நாக வீரர் போல நீண்ட நாக்கை சுழற்றி துருத்தி, அவ்வளவு கோபம், கனன்று கன்றின்னு சொன்னார் பாருங்க, கோபம். அப்படியே அப்படியே இரு படை வீரர்களும் அப்படியே கோபம் கொப்பளிக்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே தாக்குவதற்கு தயாராகிறான். ரெண்டு பக்கமும் தாக்குவதற்கு தயாராகிறார். வெங்கண் விரல் சிலை வீரர்கள் வேறு இரு கையினும் நேர்பவர் தங்கள் சிலைக்குளம் உந்தின தாவில் சரங்கள் நெருங்குவ பொங்கு சினத்து எரியில் புகை போகு கொடிக்கள் வளைத்து எதிர் செங்கண் விழிக்கணல் சிந்திய சீறு பொறி செலவு ஒத்தன. அதனால் அடுத்து இந்த பாட்டில் சொன்னார், முதல் வாள், அடுத்தது வேல். இந்த பாட்டில் வில்படை சொல்கிறாங்க. வாள்படை வேல்படைக்கு அடுத்தது இப்போ சொல்கிறது வில். இது எப்படிங்க, நீங்கள் அவங்க இருக்கிற இடத்துலையே சென்று தாக்கும். வில்லொம்ப என்ன பண்ணும், எதிரில் இருக்கிறவனை இங்கே இருந்த இடத்துலையே குறிப்பார்த்து அம்பு எய்தி தாக்குவதற்கு. அது சொன்னார், வெங்கண் விரல் சிலை வீரல். சிலைனா வில்லு. சிவபெருமான் மேருமலைய சிலையா, சிலைனா வில். மேருமலையை வில்லாக வளைத்தாராம் பெருமான். அப்படி அதுதான் சிலை. வெங்கண் விரல், விரல்னா வலிமை. இப்படியே வெங்கண்ணா வெவ்விய அந்த சிவந்த கண், கோபத்தினால் சிவந்த கண். அந்த சிவந்த கண்ணை உடைய வில்படை வீரர்கள் வேறு இரு கையினும் நேர்பவர். அவங்களுக்கு வேறா யார்? வாள் வேல் வச்சிருக்கிற கூட்டம் ஒன்று, வாளும் பலகையும் வச்சிருக்கிற கூட்டம். அதுக்கு அதிலிருந்து முந்தி போகிறது ரெண்டு கையிலையும் வாள் வச்சிருக்கிறவங்க.
இந்த பக்கம் பார்த்தா வேள்படை வீரர்கள், இவங்களுக்கு வேறாக இருக்கக்கூடிய வில்படை வீரர்கள், இரு கையினும் நேர்பவர், ரெண்டு பக்கமும் அணிவகுத்தார்கள். நீங்கள் இந்த போர் நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்தந்த படை அந்தந்த படையோட எதிர்த்து போரிடுவதை பார்க்கலாம். குதிரைனா குதிரை படையோட குதிரை, யானை யானை படையோட, இப்படி வாழ் கேடயம் வச்சு பலகை வச்சிருக்கிறவங்க அதோட போரிடுவாங்க, வேல் வச்சிருக்கிறவங்க அப்படி இப்படி அணிவகுத்து நிற்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழ் கேடயம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் வேல்படை அப்படியே எதிர்ப்பார், அதுக்கு நேராக வேல்படை, இந்த பக்கம் வில்லு அம்பு வச்சிருக்க படை, அப்படியே இரு கையினும் நேர்பவர். இதை சொன்னார். இந்த வேல் இந்த வில்லும் அம்பு சொல்கிறப்ப சேக்கிலார் சொன்னார், தங்கள் சிலைக்குளம் உந்தின தாவில் சரங்கள் நெருங்குவ, பொங்கு சினத்து எரியில் புகைப்போகு கொடிகள் வளைத்து. இவர்கள் வச்சிருக்கிற வில்லும் அம்பும் எப்படிப்பட்டது அப்படின்னா, தீ எரியும் பொழுது புகை என்னாகும், அப்படியே கொடி போல என்னாகும் போகும். அதான் சொன்னார், தாவில் சரங்கள் நெருங்குவ பொங்கு சினத்து எரியில். இந்த நெருப்பு போல அந்த வில்ல வச்சிருக்க வீரர்களுடைய கண் விழி நெருப்பு போல இருக்குதான். அந்த நெருப்பிலிருந்து போகக்கூடிய கொடி போல போகுமே புகை, அது போல வில்லு இருக்குது வளைச்சி. அதில் அந்த செங்கன் விழிக்கணல் சிந்திய சிதறுவதால் சிந்தித்தெரிக்கும் தீப்பொறி போல அம்பு வச்சிருக்கிறாங்களாம். இந்த சேக்கிலார் அருமையாக சொன்னார், நெருப்பு போல விழி, அதிலிருந்து கிளம்புற புகைக்கொடி போல வில்லு, அந்த வில்லிலிருந்து பாயக்கூடிய அம்பு எப்படின்னா சிதறக்கூடிய தீப்பொறி போல, தீப்பொறி சிதறணும் எப்படி இருக்குமோ அது போல அந்த அம்பு என்ன பண்ணுதுங்க, செலவொத்தன சீறு பொறி செலவொத்தன, அப்படியே தயாராக இருக்குது, பொறி பறப்பது போல் அப்படியே தயாராக இருக்குது, போர தொடங்கலாம் அப்படின்ன உடனே தயாராக இருக்கிறாங்க போரிடுவதற்கு. அப்படியே அருமையாக அந்த அடுத்த பாடலில் சொல்கிறார், இந்த போர் நடந்த அந்த நிலை அப்படியே செலவொத்தன செல்லுதல், போர் தொடங்கிடுச்சு, செலவொத்தனா செல்லுதல், சீறு பொறி எப்படி போனாங்களாம், அப்படியே சீறிக்கொண்டு இரு பக்கமும் இருக்கக்கூடிய படைகள் ஒன்றோடு ஒன்று என்ன ஆகுது, மோதுகிறார்கள். வாளொடு நீள் கை துடித்தன, மார்பொடு வேள்கள் குளித்தன, தோளொடு வாழி நிலத்தன, தோளொடு தோள்கள் திகைத்தன, தாளொடு வார்கழல் இற்றன, தாரொடு சூழ் சிரம் அற்றன, நாளொடு சீறி மலைப்பவர் நாடிய போர் செய் களத்தினில். அப்படியே இந்த போர்க்களம் எப்படி இருந்தது, குருதிகள் நதி, குருதியின் நதிகள் பறந்தன, குறை உடல் ஓடி அலைந்தன, பொறுபடை அறு துணி சிந்தின, புடை சொறி குடர் உடல் வம்பின, வெறுவர எருவை நெருங்கின, விசியறு துடிகள் புரண்டன, இருபடை தனினும் எதிர்ந்தவர் எதிர் எதிர் அமர்சை பறந்தலை. ரெண்டு பேரும் செஞ்ச போர்ல என்ன நடந்தது, நீலிடை முடுகி நடந்து எதிர் எதிர் எதிர்நேர் இருவரில் ஒரு வன்தொடர் தாளிரு தொடை அற முன்பெயர் சாரிகை முறைமை தடிந்தனன், வாளொடு விழும் உடல் வென்றனன், மார்பிடை அறமுன் எரிந்திட ஆழியின் அவனும் மறிந்தனன், ஆயினர் பலர் உலர் எங்கனும். அப்படியே வரிசையா சேக்கிலார் சொல்லிட்டு வர்றார், இந்த போர்க்களத்தில் என்ன காட்சி நடந்தது அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் அப்படியே சொல்றார். வாளொடு நீள் கை துடித்தன அப்படிங்கிறார். இந்த வாளை பிடிச்சிட்டு வந்தாங்க வேகமாக வீசுவதற்கு. எதிர்ப்பற வந்தால் என்ன பண்ணார், ஒரே வீசு, இந்த கை என்னாச்சு, பிடிச்சிருக்கிற வாளோட கீழே கிடக்குது, அந்த கை துடிக்குது. எப்படி
வாளோடு வாளோடு நீண்ட கை உடம்புல இல்லை, இப்ப மண்ணில விழுந்து துடிக்குது. காட்சி காமிக்கிறார் சேக்கிழார். மார்போடு வேல்கள் குளித்தன. அப்படியே அந்த வேல் படை வச்சிட்டாங்க பாரு. அடுத்தது முதல்ல வாள், அடுத்தது வேல். அந்த வேல் குளிக்குது. எப்படி? மார்போடு. அந்த வேலை மார்புல குத்தின உடனே இந்த வேல்கள் குளித்தன. எப்படி குளித்துச்சு? அந்த குருதி. தோளோடு வாளி நிலத்தன. அப்படியே இந்த அருமையான அந்த வீரம் சொல்ல, தோல், இந்த வலிமையில என்னாச்சு? எதிர்த்தரத்தினுடைய வலிமை தாங்க முடியாம என்னாச்சு? நிலத்தில வீழ்ந்து கிடக்கிறான். கை அறுபட்டாச்சு, மார்பில் அடுத்து என்ன ஆகும்? அவன் என்ன பண்ணுவான்? கீழே தான் விழுவான். தோளோடு தோள்கள் தகைத்தனர். தனை அந்த போர்ல வெறும் நீங்க சொல்ல சரிக்கு சமமா போட்டி போடுறாங்கய்யா அப்படிங்கிறமே, அந்த மாதிரி நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இருத்தரத்திலையும் அவங்க போர் செய்கிறார். தாளோடு வார்கழல் இற்றன. அப்படியே அந்த தாள் கால் இருக்குது பாருங்க, இந்த வார்கழல் கை துண்டிக்கப்படுகிறது, மார்பு, கால். தாரோடு சூழ் சிரம் அற்றன. அடுத்து தலை. போர்ல நம்ம இது சொல்ல முடியாது. இந்த போர் நடக்கும் பொழுது கையை துணிப்பார்களா, காலை துணிப்பார்களா, இல்லை மார்புல, 3 வகையான கருவிகள் இருக்குது. அதனால இப்படி அதை தான் அப்படி சொல்றாரு வரிசையா. வாள் என்ன பண்ணுது? கையை துண்டித்தது. வேல் என்ன பண்ணுது? மார்புல. அம்பு அந்த மாதிரி தான் மார்புல. அப்புறம் வாள் சிரத்தை வீழ்த்தும். நாளோடு சீறி மலைப்பவர் நாடிய போர் செய் களத்தினில் கைகள் துடித்தன. போர் இப்பதாங்க தொடங்குச்சு. ஒரு பக்கம் பார்த்தா கை கிடக்குது, கால் கிடக்குது, தலை கிடக்குது அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அதை பாட்டு சொல்ற, சீறி பொறிச்செலவு ஒத்தன. அதில் பொறி அப்படின்னு அருமையா சொன்னார் போன பாடல்லையே. சரங்கள் நமக்கு தீப்பொறி போல சென்றது. அதனால அவ்வளவு வேகமா சென்ற அந்த படை. அடுத்த பாடல் சொன்னார், குருதியின் நதிகள் பறந்தன. என்னங்க சேக்கிழார் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. நீங்க அந்த போர்க்களம் அப்படிங்கிறதுலேருந்து பார்க்கணும். இதை நீங்கள் போர்னு சொல்கிறப்போ அந்த இடத்துல நாம் போய் ஐயோ பாவம், தருமம், நியாயம், கொல்லா நெறியே குருவருள் நெறியன அப்படின்லாம் அப்படி நின்று பார்த்தோம்னா இது என்னங்க இப்படி சொல்லிட்டாருன்னு தான் தோணும். ஆனால் ஒரு போர் செய்யக்கூடிய இடத்துல அந்த ஒரு போர் வீரனாக இருந்து இதை பார்த்தீங்கன்னா என்னங்க சேக்கிழார் என்ன அருமையாக சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அப்படி ஏன்னா இது நீங்கள் எல்லாவற்றையும் சொல்வது பெரிய புராணம் பார்த்தோம். நீங்கள் அந்தந்த இடத்துக்குரியதை அந்த நயம்பட சொல்வது சேக்கிழாருடைய சிறப்பு. நீங்கள் அந்தந்த இடத்துக்கு அந்தந்த துறையில் இருப்பவங்களுக்கு அது சுவை. நீங்கள் இலக்கணம் சொல்லும் பொழுது இலக்கணத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அருமையாக சொல்லியிருக்கிறாருன்னு தெரியும். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு விருந்தை பற்றி சொல்கிறப்ப என்ன அருமையாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு எல்லாம் சாப்பிட்றதுக்கு என் சாப்பாட்டை பற்றி சொன்ன அந்த மாதிரி சேக்கிழார் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. நாம் அந்தந்த அந்த நயத்தை அந்தந்த இடத்துல இருந்து பார்க்கணும். இந்த போர் என்பது நாம் ஏற்கனவே பார்த்தோம். புகழ்ச்சோழர் அப்படின்னு எரிபத்த நாயனார் புராணம் படிக்கும் பொழுதே அரண்மனையிலிருந்து புகழ்ச்சோழர் புறப்படுறப்போ சேக்கிழார் சொன்னார். ஆனால் அங்கே அந்த புறப்பாடு தான் சொன்னார். எப்படி வந்தாங்க கிடந்து, அங்கே போர் நடக்கலை. ஆனால் இங்கே புறப்பட்டாங்க, கலந்தார்கள், போர் செய்தார்கள். அப்போ அந்த போருக்குரிய இடம் இது. நீங்கள் அது நாம் அங்கே அந்த சிந்தனை போர் வீரராக இருந்து அந்த இடத்துல பார்க்கக்கூடியது. வேறு
சிந்தனையிலேருந்து பார்த்தா என்னங்க இதெல்லாம் சேக்கிலார் சொல்லணுமா, இதெல்லாம் சொல்லாமல் விட்டுருக்கலாமே. கைகள் துடித்தன, வேல்கள் குளித்தன, இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னா, போர் வீரர்களுக்கு அது நயம். எப்படி சொல்லியிருக்கிறார், அவங்க அதை செய்யலாமா, அவங்க செய்யலாம். இப்போ நம்ம இறைவனால் சொல்லப்பட்ட வேதம், அதில் எல்லா அறங்களும் சொல்லப்பட்டுள்ளது. எல்லா அறங்களும் சொல்லப்பட்டது. எல்லா அறங்களும் எல்லாருக்குமா அப்படின்னா இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அறம் நமக்கு பெருமான் சொல்லியிருக்கிறார். அந்தந்த அறம் அந்தந்த திறத்தில் இருக்கிறவங்களுக்கு. இல்லறம் அப்படின்னா அதுக்கு ஒரு அறம் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி, அரசன் செலுத்தக்கூடிய அரசாட்சினா அதுக்கு ஒன்று, துறவரம்னா அதுக்கு, ஞானிகள்னா அவங்க இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குங்க, ஒரு அறம் வகுக்கப்பட்டிருக்கிறது. தேவர்கள்னால் அவர்களுக்கு அறம் உண்டு. ஏன், அவர்கள் வாழ்வியில் அவர்களுக்கெல்லாம் அதுக்கு உரிமை உண்டு. இங்கே உதாரணத்துக்கு நாம் சொன்னோம்னா, ஒரு குற்றவாளியை தண்டிக்கணும்னா அதுக்கு உரிமையுடையவர் தான் செய்ய முடியும். அவர் செஞ்சால் அது அவருக்கு கடமை. பரவாயில்ல, ஒரு 100 கையை வெட்டினத்துக்கு உனக்கு என்ன செய்வாங்க, பெரிய மடல் கொடுப்பாங்க. கடமை செய்பவருக்கு மடல் கொடுக்குறாங்களா, பட்டம் கொடுக்குறாங்க இல்லையா, பார்க்குறோம். இந்த சுதந்திர தினம், குடியரசு தினம் வர்றப்ப என்ன பண்ணுறாங்க, வீர தீர செயல் புரிந்தவர்களுக்குன்னு என்ன பண்ணுறாங்க, பட்டயம் வழங்குறாங்க. அந்த உரிமை இல்லாதவர்கள் செய்தால் அது குற்றம். ஒரு குற்றவாளியை தண்டிப்பதற்கு உரிமையுடையவர் செய்தால் அது கடமை, பணி, அதற்கு பரிசு கிடைக்குது. உரிமை இல்லாதவர் தண்டித்தா என்ன ஆகும், ஏங்க என் வீட்டில் எடுத்துக்கிட்டாங்க நினச்சேன், அதெல்லாம் உன் வேலை இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதான் உன் வேலை, நீ எப்படி கையில் எடுக்கலாம் சட்டத்தை அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா. நீங்கள் அந்த நோக்கிலிருந்து இந்த பாடலை பார்த்தா தான் சேக்கிலார் எப்படி சொன்னாருங்கிறது புரியுமே தவிர, அதெல்லாம் இல்லைங்க நானும் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா ஆகாது. அப்போ அவர்களுக்கு உரிமை, அவங்களுக்கு அறம், அது அரசாங்கத்தில் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை, அது அவங்க கடமையும் கூட. அதனால் அதை செஞ்சாகணும். போர் செய்ய வந்துட்டால் தான் சேர்ந்த அந்த தலைவனுக்கு வெற்றியை கிடைப்பதற்கு என்ன பண்ணணும், கிடைச்சவர்களும் தன்னால் இயன்றவரில் வெட்டி வீழ்த்துவது அந்த போர் வீரனுக்கு கடமை. எதிர்ப்புறவன் ஐயோ பாவம் அவனுக்கு அப்படின்னு குடும்பம் இருக்குமே, அது இருக்குமே, இது இருக்குமே அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு போர் வீரனுக்கு கடமை. அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அந்த கிளர்ச்சி இதெல்லாம் நம்ம புகழ்ச்சோழருக்கு சொல்லும் பொழுதே 24,000 சொன்னார். அத்தனை வாத்திய கருவிகள், அத்தனை கிளர்ச்சி, அத்தனை ஒரு இதோடு போகிறாங்க. அதெல்லாம் மறைஞ்சு போயிடாரு. அவனுக்கு ஒரே நோக்கம் என்ன, எதிரில் வரவனை பூரா என்ன பண்ணணும், வீழ்த்தணும், வெட்டி மண்ணில் வீழ்த்தணும் அப்படிங்கிற நிலை தான் உண்டு. இங்கே இந்த மாதிரி அறங்கள் சொல்லப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது நம்ம தக்கன் வேள்வி செஞ்சார். தக்கன் வேள்வி செய்யும் பொழுது ஒரு அவன் நம்ம போல வேள்வி செய்கிறப்ப அவன் வேள்வியில் என்ன கொடுத்தான், பூர்ணாகுதின்னு நம்ம சொல்கிற மாதிரி தக்கன் ஒன்று கொடுத்தான். என்னத்தை கொடுத்தான் அப்படின்னா, மணிவாசர் சொன்னார், சாவமுன்னால் தக்கந்தன் வேள்வியில் தகர் தின்று நஞ்சம் அஞ்சி ஆவையென்று அவிதாவிடும் நம்மவரவரே அப்படின்னு தேவர்களுக்கு அது அறம் சொல்லியிருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணான், தகர் அப்படின்னா ஆடு, அவிர்வாகமாக கொடுக்குறான். நாம் செய்யலாமா அப்படின்னா நமக்கு அது அறம் இல்லை, தேவர்களுக்கு அறம். நாம் அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறோங்க, அதாவது நாம் தெளிவாக அதை உணர்ந்து கொள்ளணும். நமக்குள்ள அறம் வேற, தேவர்களுக்கு இருக்கிற அறம் வேற, நமக்கு இருக்கிற கடமையும் உரிமையும் வேற. ஒரு காவலரோ அல்லது மிலிட்ரி இராணுவ வீரரோ இல்லை அவங்கவுங்களுக்கு ஒரு நீதிபதியோ அல்லது வழக்குரைஞரோ அப்படி அவங்கவுங்களுக்கு என்ன இருக்குதுங்க, நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலேயே இத்தனை அறம் இருக்குதுன்னு தெரியுது நமக்கு. அப்போ நமக்கு வேதத்தில் இறைவன் எத்தனை சொல்லியிருக்கிறார், எப்படி ஒவ்வொன்றும் நம்ம திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனையும் பகுத்து விரித்து சொல்கிறார் ஒவ்வொன்றுக்கும் என்ன அப்படின்னு.
அப்போ இந்த பாடல்கள்லாம் அந்த நிலையில் சிந்திக்கணும். குருதியின் நதிகள் பறந்தன, பறத்தல். அப்படியே இந்த போர்க்களத்தில் என்ன ஆகுது, அப்படியே எங்கே பார்த்தாலும் குருதி ரத்தம் அப்படியே நதி போல போகுது. என்னங்க சேக்கிழார் கற்பனையாக சொல்லியிருப்பாரா? இல்லை, சேக்கிழார் கற்பனையாக சொல்ற நூல் இல்லை, பெரிய புராணம். குறை உடல் ஓடி அலைந்தன, கையும் காலும் தலையும் வெட்டப்பட்ட உடல் என்ன பண்ணுது, அப்படியே அங்கேயும் இங்கே அப்படி அந்த உடல் எப்படி இருக்கும், ஓடி அலைந்தன. குறை உடல்ன்ட்டார். ஏன் நினச்சி பாருங்க, இந்த உடலில் உறுப்பு இல்லைன்னா அது குறை உடல். நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா இந்த உடலே சாமி, இந்த பிறவியே இந்த உயிருக்கு நோய்தான, குறைதான. ஆனால் இங்கே அந்த உடலில் இருக்கக்கூடிய குறை உடல் ஓடி அலைந்தன. பொறுபடை அறு துணி சிந்தின. இந்த படை, பெருகிய படை என்ன பண்ணுது, ஒரு பக்கம் வாலில் வெட்டுறான், ஒரு பக்கம் வேலில் குத்துறான், ஒரு பக்கம் அம்பு எய்யறான், இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் என்ன ஆச்சு, புடை சொறி குடர் உடல் பம்பின. இந்த வயிற்றிலிருந்து குடல் இருக்குது பாருங்க, அப்படியே வெளியில் வந்து அந்த ரத்தம் பம்பின. நினச்சி பாருங்க, அந்த குருதி என்ன பண்ணுது, அப்படியே பொங்குது. நினச்சி பாருங்க, அப்படியே அந்த காட்சி காமிக்கிறார். வெறுவர எருவை நெருங்கின, விசியறு துடிகள் புரண்டன, இருபடை தனினும் எதிர்ந்தவர் எதிரெதிர் அமர்சை பரந்தலை. ரெண்டு பேரும் எதிர் போர் செய்யறதுனால இத்தனையும் நடக்குது. நீலிடை முடுகி நடந்து எதிர்நேர் இருவரில் ஒரு வன்தொடர் தாயிரு தொடை அற முன்பெயர் சாரிகை முறைமை தடிந்தனன் வாளொடு விழும் உடல் வென்றனன் மார்பிடை அறமுன் எரிந்திட ஆளியின் அவனும் மறிந்தனன் ஆயினர் பலர் உலர் எங்கனும். அப்படியே இந்த போர்க்காட்சி சொல்றார். நீலிடை முடுகி நடந்து, அப்படியே நெடுநேரம் நடக்குது இந்த போர். அத்தனை பேர் இருக்கிறாங்களே, போர் செய்கிறார்கள். முடுகி நடந்து, நீலிடை முடுகி நடந்து, எதிர்நேர் இருவரில் ஒரு வன்தொடர் தாளிடை தொடை அற முன் பெயர் சாரிகை முறைமை தடிந்தன். அப்படியே ஒவ்வொரு திறத்திலையும் இப்போ வாழ் பலகை வச்சிருக்கிறவங்க அந்த கூட்டமும் மோதுது. வேல் அந்த பக்கம் வேல் வச்சிருக்கிறவங்க மோதுகிறார். அது மாதிரி வில் அம்பு வச்சிருக்கிறவர்கள் அந்த சாரிகை முறைமை, அவங்க ஆயுதங்கள் வச்சிருக்கக்கூடிய வீரர்களோடு போரிடுகிறார்கள். அப்படியே அந்தந்த நிலையில் அந்தந்த போர் செய்யும் பொழுது வாளால் வெட்டப்பட்டு, வேல்படையினா வேலில் குத்தி அம்பு எய்தி மறிந்தனன் அவனும் ஆயினர் பலருளர் எங்கனும். அப்படியே அது மாதிரி ஒவ்வொரு திறத்துலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க. வாளு வேலு வில்லு அப்படின்னு இந்த மாதிரி எங்கனும் பலர் உலர். கூர்முனை அயில் கொடு முட்டினர் கூடிமின் உருவிய தட்டுடன் நேருரம் உருவ உறப்பு உடன் நேர்பட எதிர் குத்தினர் ஆறுயிர் கழியவும் நிற்பவர் ஆண்மையில் இருவரும் ஒத்தமை போரடு படைகொடு அளப்பவர் போல்பவர் அளவிலற்பட்டனர். ஏங்க இவ்வளவு நடக்குதே, யாராவது பயந்து ஓடிட்டாங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படியா, இவனைய கூட்ட பாரு ஒன்று அப்படின்னு அடுத்தடுத்து வர்றவன் என்ன பண்ணுறான், இவனை எப்படியாவது தாக்கணுங்கிற நிலையில் வருகிறார்களே தவிர பயந்து ஓடுபவர்கள் யாரும் இல்லை. பாருங்க, எதிர் நேர்பட குத்தினர் கூர்முனை அயில் கொடு முட்டினர். அப்படி என்ன பண்றாங்க, அப்படியே ரெண்டு படையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்க, போய் முட்டுகிறார்கள். கூடி முன் உருவிய தட்டுடன் நேர் உரம் உருவ உறப்ப உடன் நேர்பட எதிர் குத்தினர். அப்படியே இவனும் குத்துறா அவனும் குத்துறா, ரெண்டு பேர் உடம்புலையும் வேல். இந்த போரில் இதை பார்க்கணும்.
ஒருத்தர் துணித்து ஒருத்தர் நிற்கிறது ஒன்று, இன்னொருத்தர் எனக்கு 2 பேரும் வேகமாக அந்த நொடி 2 பேரும் இந்த வாளை வீசுதலோ அல்லது வேலை நீட்டும் பொழுது என்ன ஆகும், அவன் வேலு இவன் உடம்புல குத்திடும், இவன் வேலு அவன் உடம்புல குத்திடும். எதிர் எதிர் குத்தினர் ஆருயிர் கழியவும் நிற்பவர். ஆருயிர், இந்த உயிர் எப்பேற்பட்டது தெரியுமா சொல்றார். குறை உடல் அப்படின்னு சொன்னவர் உயிருக்கு என்னன்னு சொன்னாரு, இந்த உடம்பு என்பது என்னைக்கா இருந்தாலும் உயிருக்கு குறை. சைவ சித்தாந்தத்தை சேக்கிலார் சொல்றார். ஏதோ போர் சொல்றாருன்னு நினச்சிக்கிட்டீங்களா, போர் தான் சொல்றாரு. அந்த இடத்துல அருமையாக அந்த சித்தாந்தம் சொல்றார். குறை உடல்னாரு, இந்த உடல் நமக்கு உயிருக்கு குறை, குற்றம். இந்த உடம்பு கிடைக்கிறவள்ள நம்ம என்ன பண்ணி ஆகணும், அலைஞ்சே தான் ஆகணும். உடம்பு என்னது, நன்மை தீமை, பாவம் புண்ணியம், இன்பம் துன்பம். நன்மை செஞ்சால் புண்ணியம், இன்பத்தை நுகரணும். தீமை செஞ்சால் பாவம், துன்பத்தை நுகரணும். மறுபடியும் இன்பத்தை நுகரணும், துன்பத்தை நுகரணும். நுகரும் பொழுதே நன்மை தீமை செய்கிறோம், அது ஒரு பாவ புண்ணியமாக போகுது. மறுபடியும் அது ஒரு இன்ப துன்பமாக வருது. அந்த இன்ப துன்பத்தை நுகரும் பொழுது அங்கே ஒரு நன்மை தீமை செய்கிறோம். என்னங்க கரங்கோலை போல்வது அப்படின்னார். அப்போது உயிர் என்பது ஆறுயிர். உயிர் என்பது ஆறுயிர். இந்த உயிர் நிலை பெற்றது. நிலை பெற்ற அந்த ஆன்மா உயிர் தன்னுடைய நிலைத்தன்மையை அறியாது என்ன பண்ணுது, இன்ப துன்பத்தை நுகர்ந்துட்டு மட்டும் வினையை கழிச்சிட்டு போகாமல், இந்த இன்ப துன்பத்தை நுகரும் பொழுது விருப்பு வெறுப்புனால நன்மை தீமைகளை செய்து அதன் மூலம் வினையை ஈட்டி மறுபடியும் பாவ புண்ணியத்தை சம்பாதிச்சு மறுபடியும் அதை செலவு பண்ணுறதுக்கு இன்ப துன்ப நுகர்வை செலவழித்து மறுபடியும் செலவு பண்ணிட்டு தீர்த்துட்டு போன சாமி நம்மளை இங்கே கொண்டாந்து விட்டார்னா, அருணாச்சலம் படம் பார்த்துறவங்களுக்கு தெரியும். அது மாதிரி இறைவன் நம்மளை அனுப்பினார். உனக்கு இந்த பிறவி இத்தனை பிறவியில் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலே போயிட்டு வந்த இந்தமாரி இந்த இது மானிட பிறவியை உனக்கு தரேன். 30 நாளில் 3000 கோடியை செலவு பண்ணணும். செலவு பண்ணுறப்போ உனக்கு ஓம் பேரில் எந்த சொத்தும் அப்படின்லாம் கண்டிஷன் பார்த்து அவன் பெருமான் என்ன பண்ணார், கொடுத்து அனுப்பினார். கொண்டு வந்தது பெருமான் கருணையினால் நமக்கு இந்த உடம்பு தனு கரண புவன போகம் கொடுத்துட்டு இந்த உயிரினுடைய தன்மை நிலைத்த தன்மையை உணர்ந்து உயிர் மண்ணுயிர்கள் தன்னிலைமை சார அப்படின்னா திருவருட்பயன்ல இறைவன் போல நிலைமையை உயிர்களும் பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த பிறவியை கொடுத்து அனுப்புகிறான். அதனால் இந்த உயிர் என்பது ஒப்பற்ற அந்த நிலைத்தன்மை உடையதுங்கிறத உணரணும். அப்பேற்பட்ட உயிர் கழியவும் நிற்பவர் ஆண்மையில். உயிரே போனாலும் சரி போர்க்களத்தில் எதிர்த்து நிற்கிறார்கள். ஏன் அந்த ஒப்பற்ற அந்த உயிரே கடமைக்கு முன்ன உயிர் என்ன, ஆண்மை. அதுதான் ஆண்மைங்கிறது. என்னது, எடுத்துக்கொண்ட கடமையில் பின்வாங்காது, உயிரே போனாலும் பின்வாங்காத அந்த நிலை ஆண்மையில். இருவரும் ஒத்தமை, 2 திறத்திலையும் நீயா நானான்னு, உயிரே போனாலும் சரி நான் உன்னை வீழ்த்தாம விடமாட்டேன்னு போர் அடு படை கொடு அளப்பவர் போல்பவர் அளவிலர் பட்டனர். இந்த கடமை உணர்ச்சி காரணமாக எதிர்த்து போரிட்டதனால் அளவில்லாத வீரர்கள் பட்டனர், மடிந்து போனார்கள். பட்டனர், பட்டவர்த்தனமும் பட்டு பாகரும் பட்டு அப்படின்னு சேக்கிலார் எரிபத்த நாயனார் புராணத்தில் சொன்னார். ஞாபகம் இருக்கும். இங்கே சொல்றாரு அளவிலர் பட்டனர். பொற்சிலை வளைய எதிர்ந்தவர்,
புற்றரவணைய சரம்பட விற்படை துணியவும் நின்றிலர் வெற்றிகொள் சுரிகை வழங்கினர் முற்றிய பெருவளன் இன்றியும் முற்படு கொடை நிலை நின்றில உற்றன உதவிய பண்பனர் ஒத்தனர் உலர் சிலர் கண்டகர். இதுவரையிலும் சொன்னார் இந்த வாளினால் என்னென்ன நடந்தது. வாழ்படை இந்த வாளை கொண்டு வேலை கொண்டு இதெல்லாம். அடுத்தது பொற்சிலை வளைய எதிர்ந்தவர், அப்படியே அந்த சிலைனா வில், அந்த வில்படை கொண்டு புற்றரவணைய சரம்பட, புற்றரவு பாம்பு. இப்போ பெருமான் மேரு வில்லைய வில்லாக வளைச்சாரு, அதுக்கு நான் எது கயிறு, இந்த 2 முனையும் கயிறால் இணைக்கணும், அதுக்கு வாசுகிங்கிற பாம்பு தான் இருமுனையிலையும் கட்டி அம்பா அந்த வில்லுக்கு நானாக இருந்தது. அது சரம். அந்த விற்படை துணியவும் நின்றிலர் வெற்றிகொள் சுரிகை வழங்கினர் முற்றிய பெருவளனின்றியும் முற்படு கொடை நிலை நின்றிட உற்றன உதவிய பண்பினர் ஒத்தனர் உலர் சிலர் கண்டகர். வாழ்படை வேல்படையினால் என்னென்ன காட்சிகள்லாம் சேக்கிழார் பெருமான் காட்டினார். அடுத்து இந்த வில்படையினால என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த வகுப்புல சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியாரவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. தெய்வச் சேக்கிழார் பெருமான் மலரடிகள் எம்பிரான் ஏனாதிநாதநாயனார் திருவடிகள் அருள் தரும் மரகதவள்ளி தாயாருடனமர் அருள்நிறை பட்டியம்பெருமான் மலரடிகள் அருள்மிகு திருமுறை கண்ட விநாயகர் மலரடிகள் தந்தம்பெருமக்கள் அருபார் மும்மை நாயன்மார் மலரடிகள் எம்பெருமக்கள் தொகையடியார் பெருமக்கள் மலரடிகள் எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள் எம்பிரான் தெய்வச் சேக்கிழார் பெருமான் மலரடிகள் அருள்மிகு செம்பொற்சோதிநாதர் திருவடிகள். ஓம் நம சிவாய சிவாய நம. 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 ஆடக மதுரை அரசே போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம செந்திலையா அமர்நாத் போயிட்டு வந்தார். அந்த தீர்த்த பிரசாதம் இருக்கும். அன்பரம்பயன் மதிசோடு மன்னலார் அடியாதமை அமுது செய்வித்தள் கண்ணினால் அவர் நல்விழா புலிவு கண்டார்கள் உண்மையாமெனில் உலகவர் முன்வருக என உரைப்பார். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட அடியாரவர் வான் புகழ் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீதி அறுவரை இலத்தின் மேலாம் சிற்றம்பலத்துள் நின்று ஒப்புடன் நடந்தேகின்ற பொங்கலை ஒற்றி போற்றி. ஆதியாயதுமாகி அளவிலாளவுமாகி சோதியாய் மருமாகி தோன்றிய பொருளுமாகி வேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் நிலை பொதுநடம் போற்றி போற்றி. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு உதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு சென்று வருவாய் பங்கன் திரு ஆலவாயா.